ஓகே. அரசியல் ப்ரோ. நீங்க ஒரு ஆள் தான் ஸ்பீக்கர்ல இருக்கீங்க. கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குது ப்ரோ. ஆரம்பிங்க. ஓகே. அப்டேட்டோட ஆரம்பிப்போம். பரணி வரட்டும். நம்ம அது வரைக்கும் தெரிஞ்ச அப்டேட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்போம். இன்னைக்கு வந்து தியேட்டர்ல வந்து ஒரு 3-4 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. கிணத்த காணோம், வெஞ்சன்ஸ், அப்புறமேட்டு இன்னொரு படம் ஏதோ திவ்யா, இன்னும் 2 படம், அப்புறம் ஆரண்ய காண்டம், உயிர் ஜெயிச்சு இதெல்லாம் நடந்துருந்துச்சு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்த இது. அப்புறமேட்டு மெயினான அப்டேட்னு பார்த்தோம்னா, யூத் படத்துல இருந்து லவ்வ சொல்லிட்டாளே அப்படிங்கிற சாங் வந்து இன்னைக்கு விட்டுருந்தாங்க. 3rd சிங்கிள். படம் வந்து 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. காலையில வந்து யூத் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்துருந்துச்சு. அந்த ஈவெண்ட்டுக்கு தனுஷ், வெற்றிமாறன்லாம் சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க. அதுல நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் பேசியிருந்தாங்க. அந்த பேசினதெல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணிருப்போம், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் அப்படிங்கிற படம் ரொம்ப காலமா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த படம். அந்த படத்துல இருந்து அபிஷியல் அப்டேட் வந்துருச்சு. அந்த படம் இந்த சம்மருக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அப்டேட் தான் இப்போ வந்திருக்கு. காட்டான் அப்படிங்கிற படம், அந்த படத்துல இருந்து ட்ரெய்லர் வந்திருக்கு. முத்து என்கிற காட்டான் தான் முழு தலைப்பு. விஜய் சேதுபதி நடிக்கிற படம். காக்கா முட்டை, கடைசி விவசாயி படங்களை எடுத்த மணிகண்டனோட ரைட்டிங்ல எடுக்கப்பட்ட படம். ஜியோ ஹாட் ஸ்டார்ல வர 27ஆம் தேதி அபிஷியலா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ட்ரெய்லர் எப்படி இருக்குங்கிறத பார்த்தவங்க சொல்லுங்க. அடுத்தது வந்து கோலி சோடா, அது வந்து 3வது பாகம். அது வந்து என்னன்னா காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் அப்படின்னு டைட்டில் வச்சிருந்தாங்க பிஎஸ். அந்த படத்துல இருந்து ஆடியோ ரைட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஆடியோ ரைட்ஸ் வந்து சரிகமா நிறுவனம் வாங்கிட்டதா சொல்லி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. பால் டப்பா, அந்த மாதிரி ரோல் ரிபாவா அவரு, அப்புறம் வேடன், இவங்கெல்லாம் மியூசிக் அந்த படத்துக்கு 3 பேரும் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர். அடுத்தது வந்து கரை, தனுஷ் நடிக்கிற கரை, அந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளை சாயங்காலம் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுங்கிற அபிஷியல் அப்டேட் வந்திருக்கு. அப்புறமேட்டு வந்து வெஞ்சன்ஸ் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொன்னோம்ல, அந்த படத்தை வந்து பப்ளிக் அந்த ஒரு வீடியோவும் புது ப்ரோமோவும் விட்டுருந்தாங்க. காதல் ரீசெட் ரிப்பீட், அந்த படத்தை வந்து புது ஸ்னீக் பீக்கும் செகண்ட் வீக்ல என்ட்ரி ஆயிருக்கிறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்புறமேட்டு அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கென் நடிக்கிற யூத் படத்துல வந்து அந்த ப்ரீ ரிலீஸ் ஸ்பீச் தான் எனக்கு ஹைலைட்டா போயிட்டு இருந்துச்சு. வேற எதுவும் முக்கியமான அப்டேட் வந்த மாதிரி தெரியல. அப்டேட் எதுவும் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். என்ன பரணி காலதாமதம், இவ்வளவு காலதாமதம், எங்க போனீங்க? ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க சொல்லுங்க, அதை அப்படியே அதுல அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. நம்ம ஏதாவது மிஸ் ஆயிருந்தாலும் இருக்கும். 2வது யூடியூப்ல அப்லோட் பண்றது தனியா இருக்கும், அது பர்ஃபெக்டா இருக்கும். அதனால நீங்க வந்து ஒரே மாதிரி இருக்கட்டும். நீங்க அப்படியே இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. இல்ல நீங்க நிறைய சொல்லியிருப்பீங்க, விட்டுறேன். சரி, ஓகே. ஒன்ஸ் மோர் படம் இந்த சம்மருக்கு ரிலீஸ் பண்றோம்னு ஃபைனலா அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி யூத் படத்துல இருந்து லவ் சொல்லிட்டாலே அப்படின்ற சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாங்கு, டான்ஸுமே சரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து விஜய் சேதுபதி நடிக்கிற காட்டான் அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் சாரி சீரீஸு. அது வந்து மார்ச் 27th ரிலீஸ் ஆகுது. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு 2 or 3 எபிசோட் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீக்லி 1 எபிசோட் அப்படிதான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஃபார்மேட்டாக இருந்திருக்கு. அப்புறம் வந்து இந்த காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் கோலி சோடாவோட டைரக்டர். ஸோ அந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸ் வந்து சரிகமா அவங்க வாங்கியிருக்காங்க. கரை அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 5 PM வந்து ரிலீஸ் ஆகுது. அப்புறம் வேற என்ன பிரகாஷ் ப்ரோ? யூத் படத்துல இருந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்துச்சு. ஆமா, ஓகே. யூத் படத்துல இருந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், அப்புறம் ஏதோ ஸ்னீக் பீக் வந்திருக்கு நீங்களா? அது என்னது? அது வந்து காதல் ரீசெட் ரிப்பீட் செகண்ட் வீக்குக்காக வந்துருந்துச்சு. அது வேற ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அப்புறமேட்டு வந்து நீங்க சொல்லிட்டீங்க, எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. கரை படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆக சொல்லிட்டீங்கல்ல, அவ்வளவுதான். அப்புறம் இந்த வாரம் இன்னைக்கு ரிலீஸ் ஆன படங்களோட லிஸ்ட் சொல்லிடுங்க, அதோட அப்டேட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் நோட்டபிளா வந்து வெஞ்சன்ஸும் யோகி பாபு நடிச்ச இது கிணத்த காணோம், இது 2 தான் கொஞ்சம் தெரிஞ்ச ஃபிலிம்ஸு. ஸோ 2மே பார்த்தேன். எனக்கு வந்து வெஞ்சன்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட வந்துட்டு ஒரு மாதிரி பெருசா கதை இல்லைனாலும் ஈவென்ட்ஸா போனதுனாலும் சரி ஏதாவது கொண்டு வருவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பெருசா இல்லை. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க, நல்லா இருக்கும் போல அப்படின்னு தான் நினைச்சேன். பட் ஆனால் வந்து சுத்தமா வந்து முடியல. அந்த லெவல் தான் போச்சு.
எனக்கு படம் வந்து ரொம்ப இதாக தான் இருந்துச்சு, டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. தேட்டரை பார்க்குற அளவுக்கு ஒர்த் இல்லை. கிணத்த காணோம் அது பார்த்தேன், பட் ஆனால் நான் வந்து ரிவ்யூ போடலை. ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட வந்து ஓரளவு ஒர்க் ஆச்சு, பட் செகண்ட் ஹாஃப் பர்சனலாக எனக்கு ஒர்க் ஆகலை. சரி, எதுக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவாக போட்டுக்கிட்டு, ஏன்னா வந்து டைரக்டர் அவர் வந்து இப்போ நோ மோர், ஸோ அவர் இல்லைன்றதுனால சரி அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் அந்த படத்துக்கு வந்து எதுவுமே வந்து நான் வந்து ரிவ்யூ போடல. அதுதான். அப்புறம் வந்து இந்த ஓடிடியில் வந்து பெண்ணும் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு, மலையாளம் ஃபிலிம். அதுவுமே பார்த்தேன். ஒரு ஒரு சட்டையிலான ஒரு காமெடி ஃபிலிம். எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுமான்னு தெரியாது, பட்டு எனக்கு வந்துட்டு அந்த படத்தில் லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாக இருக்கட்டும், இல்லை 40 மினிட்ஸாக இருக்கட்டும், எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. சில இடத்துல நான் ஜாலியாக நிறைய இடத்துல சிரித்து என்ஜாய் பண்ணேன். அது ஒரு மாதிரி யூனிக்காக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ரொம்ப மலையாளம் ஃபிலிம்ஸ்லாம் பார்ப்பீங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு மலையாளம் தெரியும் அப்படின்னா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவான ஃபிலிம் தான், ஆஹோ ஓஹோன்னு எதிர்பார்த்து பார்க்க வேண்டாம். இது 3 தான் இன்னைக்கு பார்த்தேன். அப்புறம் இந்த அமேசான் பிரைம்ல லோக்கல் டைம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிட்காம் வந்திருக்கு. அது ஃபர்ஸ்ட் எபிசோடு கூட ஓரளவு உட்காந்துட்டு, செகண்ட் எபிசோடு என்னால் சுத்தமாக முடியல, அதனால அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாராவது ஃபுல்லாக பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஆனால் நான் கண்டினியூ பண்ணுவேன். பட் ஆனால் வந்து அதுக்கு மேலே நமக்கு தெம்பு இல்லை, அதனால விட்டுட்டேன். அதுதான், அவ்வளோதான். பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. நம்மளுக்கு அந்த இன்னைக்கு 2 பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஒண்ணு வந்து கிணத்த காணோம் அப்படிங்கிற படம். அந்த படம் பரணி சொன்ன ரீசன் தான் நான் பரணியோட ஃபோன்லயே சொல்லிட்டேன். ஒரு டேரக்டர் இறந்துட்டாரு, அதனால போட்டு அந்த படத்தை போட்டு ரொம்பலாம் அடிக்க வேணான்னு ரிவ்யூவும் போடல, ஷோ டைம் போடல, ஒன்றும் போடல. அப்படியே அமைதியா இருப்போம். இன்னைக்கு வந்து படத்துல இருந்துகிட்டு அதிகமா வந்து செல்லு நோண்டிக்கிட்டு இருந்தோம்னா அது இந்த படம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இன்னைக்கு எத்தனை ட்வீட் போட்டிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காலையில இருந்து படத்துல இருந்துகிட்டே வந்து ஏகப்பட்ட ட்வீட்ஸ் போட்டாச்சு. அந்த அளவுக்கு செல்லு நோண்டுற அளவுக்கு தான் இருந்துச்சு படங்களால, அதை விட்டுருவோம். 2வது பார்த்த படங்கிறது வந்து மேட் இன் கொரியான்னு ஒரு படம். அது வந்து எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு, மற்றவங்களுக்கு எப்படிங்கிறது தெரியல. எனக்கு வந்து அந்த படம் நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. பல விஷயம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஒர்க் ஆகல படத்துல. டோட்டல் படம் வந்து 1 மணி நேரம் 50 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம் ஒர்க் ஆகல. ஆனா ஒரு 1.5 மணி நேரம் எனக்கு படம் நல்லா ஒர்க் ஆச்சு. கிட்டத்தட்ட எப்படின்னா எப்படின்னா கொரியாவுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க நடக்கிற விஷயங்கள், அது போற எடுத்திருக்க விஷுவல்ஸ்ல இருந்து நடிகர்கள், எனக்கு நமக்கு இந்த கொரியா வந்து அதிகமா நம்ம கொரிய வெப் சீரிஸ் படங்கள் பார்த்துருந்ததுனால ஈஸியா பல சீன்ஸ் வந்து சீன்ஸும் ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸும் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. நம்ம ஏன்னா நமக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கு, ரொம்ப காலமா எனக்கு ஒரு ஆசை இருக்கு, கொரியா போகணும் ஒரு ஆசை இருக்கு. சவுத் கொரியா, நார்த் கொரியால சவுத் கொரியாவுக்கு போகணும் ஒரு ஆசை இருக்கு, ரொம்ப காலமா இருக்கு. அவங்க பார்க்க அந்த காட்டுற அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஏதாவது 90ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்ம 2020 இருக்க மாதிரி 90ஸ்லயே 2025 அவங்க எடுத்து 2060 வாழ்ற மாதிரி வாழ்றாங்க அப்படின்னு. ஆனா அப்படி கொரியா போகணும்னு ஆசைப்படுற ஒரு பொண்ணு, ஆனா அங்க போனது என்ன ஆச்சுங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு மெசேஜ் வந்து ஒரு ஃபீல் குட்டா சொல்லியிருக்காங்க. வேர் யூ திங்க் இட்ஸ் எண்ட் இட்ஸ் பிகின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ். அதை அவங்க நல்லா சொல்லியிருந்தாங்க. பிரியங்கா மகன் எனக்கு இந்த படத்துலதான் அவங்க முதல்ல ஓரளவுக்கு நடிச்ச இந்த மாதிரி இருந்துச்சு. 2 இடத்த தாண்டி ஒரு இடம் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று வரும், இப்ப பேக் வந்து வச்சுக்கிட்டு தண்ணி ஊத்துற பர்ஃபார்மன்ஸ். நீயே காட்டி கொடுத்துருவியம்மா, போமா போதும் போமா, ஓவர் ஆக்டிங்ல நீயே எல்லாத்தையும் காட்டி கொடுக்குற போல இருக்குங்கிற மாதிரி அந்த சீன் இருந்துச்சு. மற்ற அந்த சீனை தாண்டி மற்ற எல்லா இடத்துலயுமே அவங்க பர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல. மற்ற படங்களை கம்பேர் பண்ண அந்த படத்துல எவ்வளவோ பெட்டர், நல்லா இருந்துச்சு. அந்த கொரியன் பாட்டி, அந்த பிரியங்கா மோகன் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக்கலாவும் நல்லா இருந்துச்சு. அந்த ஏசம் அப்துல் வகப்பா அவர் தான் மியூசிக் நினைக்கிறேன், நல்லா பண்ணியிருந்தாரு அவருமே. மியூசிக் விஷுவல் ரெண்டுமே நல்லதா இருந்துச்சு. ஆனா என்னன்னா அடுத்து இதுதான் நடக்கும் நம்மளால 100% யூகிக்க முடியும் இந்த படத்துல. பல சீன்ஸ் அதே மாதிரி பல சீன்ஸ்ல ஒரு சில 2 சீன்ஸ் வந்து கிரிஞ்ச் சீன்ஸாவும் இருக்கும். நிறைய பேருக்கு அது கிரிஞ்சுன்னு ஈஸியா சொல்லிடலாம், அந்த அளவுக்கு இருக்கு. இன்னொன்னு டெப்தான ரைட்டிங் இல்ல, டெப்தான ரீசன்ஸ் இல்ல. கிளைமேக்ஸ்ல அந்த இந்த டுவார்ட்ஸ் எண்ட் வந்து ரொம்ப அநியாயத்துக்கு ரைட்டிங்ல வீக்கா இருந்துச்சு. ஆனாலும் ஓவரால் அதை ஒரு 4-5 ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் ஒர்க் ஆகிறதுனாலையும் படமாவும் எந்த ஒரு குறை வந்து பெருசா இல்லை. எங்கேயும் உங்களுக்கு வந்து போர் அடிக்கல, எங்கேயும் வெறுப்பேத்தல. அந்த வகையில ஒரு குட் ஓடிடி ரிலீஸ். ஏன்னா ஓடிடிலாம் ரிலீஸ் ஆயிருக்கு, தியேட்டருக்கு ரிலீஸ் வந்து நம்ம கண்டிப்பா படத்தை வந்து நல்லா இல்ல, சுமாரா இருக்கு, ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஓடிடியில பார்த்தனால நல்லா இருக்கு, குட் வாட்ச்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு ஒர்க் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த படம். இதுதான் இன்னைக்கு பார்த்த இந்த 2 படத்தோட நிலவரம். இந்த வாரத்தோட நிலவரம் அவ்வளோ. இதுக்கு மேல இந்த வாரத்துல எந்த படம் பாக்குற மாதிரி இல்ல. நீ டைரக்டா அடுத்த வாரம் யூத், துரந்தர், இந்த பிரகாஷ் ப்ரோ, 2 தான். கப்புள் ஃப்ரெண்ட்லி பாத்துட்டீங்களா? அது பாக்கலையே, பாருங்க, எல்லாரும் நல்லா இருந்தாங்கன்னா. பாருங்க தலைவா. இல்ல இல்ல, எல்லாரும் நல்லா இருக்குன்னாங்க. பாக்க அதனால ஒன்னே ஒண்ணுதான்.
இல்ல 3 விஷயம் மட்டும்தான். படம் பார்க்கணும், வெப் சீரிஸ் பார்க்கணும், வாழ்க்கைய இதை வந்து பார்க்கணும். ஒரு சின்ன நம்ம சினிமா சினிமா ஒர்க் கொஞ்சம் இருக்குல்ல அந்த ஒர்க்கை பார்க்கணும். அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்குன்னு கொஞ்சம் ஒர்க் இருக்குல்ல அந்த ஒர்க்கை பார்க்கணும். அதுக்கு மேல இந்த வாட்ஸ்அப் குரூப்ல சில விஷயங்கள் வரும், அதை அப்டேட் பண்ணணும். அப்புறம் சினிமா நியூஸ் அப்டேட் பண்ணணும். நம்ம சினிமாக்கு சின்ன கொஞ்சம் ஒர்க் பண்றோம், ஏதோ ஒரு 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 மூலையில இருந்து ஒரு சின்ன ஒர்க் பண்றோமோ அந்த ஒர்க்குக்கு நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும். ஃபேமிலியை பார்க்கணும். இதுக்கு நடுவில் வந்து இன்ஸ்டாகிராம் வீடியோ போடுறோம், அந்த வீடியோ கண்டென்ட் எழுதணும், கண்டென்ட் எழுதிட்டு கண்டென்ட்டை பேசணும். பேசுறது கூட 5 நிமிஷம் வேலை முடிஞ்சு, ஏன்னா சிங்கிள் ஷாட்ல பேசி முடிச்சுட்டு போயிடுறோம். ஆனா அதுக்கு எடிட் பண்றதுக்கு பெருசா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிருது. அந்த எடிட் பண்றதுக்கு வீடியோ தேடுறதுன்னு இருக்குல்ல, அதை யோசிக்கிறதுக்கு ஒரு 1/2 நாள், அதுக்கப்புறம் தேடுறதுக்கு ஒரு 1/2 நாள், அது வீடியோ தேடி எடுத்து ரெக்கார்டு பண்ணதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி, அதை எடிட் போட்டு ஃபில்டப் பண்ணி, அதுக்கு சப்டைட்டில் ஆட் பண்ணி என்னென்னமோ பண்ணி அதுக்கே ஒரு நாள் போயிருது. இப்படி இவ்வளவும் பண்றப்போ என்னத்தான் பண்ண முடியும் தெரியல. ஒரு நாளைக்கு மேல 24 பத்துமா பத்தாத அளவுக்குங்கிறதா இருக்கு. இதுக்கு மேல எங்க விட்டு போன படத்தெல்லாம் பாக்குறதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு வாட்ச் லிஸ்ட் கூடிக்கிட்டே போகுது பாருங்க, கூடிக்கிட்டே போகுது. இல்ல, இல்ல. இதுவே நீங்க பேசுறப்ப இந்த விஐபில விவேக் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க, அந்த மாதிரிதான் இருக்கு லென்த் ஸ்பீச் எப்பப்ப நீங்க கொடுக்குறப்பலாம். நானுமே இன்னைக்கு படம் பார்த்தேன். கொடி இல்ல அப்படிதான் இருக்கு, கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கு இன்னைக்கு. அவ்வளோ அவ்வளோ வேலைகள் நீ இருக்கு. நியூஸ்லாம் பார்த்தா ஜனநாயகம் கூடிய சீக்கிரம் வந்துடும் போல இருக்கு. இல்ல, இல்ல. கரெக்ட். நானும் அதான் ட்வீட்டா போடலாம்னு நினைச்சேன். அப்ப ஜனநாயகன் அடுத்த மாசம் வந்துரும் போல அப்படின்னு சொல்லி. பட் சரி, கன்ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் போட்டுக்கலாம்னு விட்டுட்டேன். சரி, நான் இது மட்டும் சொல்லிட்டு போயிடவா? சொல்லுங்க ஒரு படத்தோட ரிவ்யூ. சொல்லிருங்க. எது? ஆக்சுவலா இன்னைக்கு வந்த படங்கள்ல 2 படம் வந்ததுன்னா ஆல்ரெடி அந்த ப்ரெஷ் ஷோல பார்த்தது தான். ஸோ வெஞ்சின்ஸ் ஒன்று, கொலை செய்யல் ஒன்று. வெஞ்சின்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சுமாரான படம். ரைட்டிங்காக நல்ல ரைட்டிங், பட் ஆனால் ரொம்ப பூரான ஒரு எக்ஸிகியூஷனு. பெருசாக உங்களுக்கு வந்து என்னன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுறது பெட்டர். கொலை செய்வல் அப்படி இருக்காது. கொலை செய்வல் கொஞ்சம் விஷுவலாக வந்து என்னன்னா ஒரு நல்ல படம், விஷுவல் ட்ரீட் இருக்கும். ஸ்டோரியாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள படம் மாதிரி ஒரு ஸ்லோ பேஸ்டில் இருக்கும். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய சொதப்பல்கள், எங்கேஜிங் ஃபேக்டரில் கம்மி பண்ணிட்டாங்க. முக்கியமாக கிளைமேக்ஸ் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக வச்சுருந்தாங்க. ஸோ யாராவது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான கிளைமேக்ஸ் கூட நான் தைரியத்தோட பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த படம் பாருங்கள். பட் எனக்கு இது 2 காட்டிலும் இன்னைக்கு வந்து என்னன்னா ரொம்ப ஓகே, சூப்பராக ஒரு ஃபீல் கொடுத்தது எதுனா அந்த கப்புள் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ நல்ல படம். அந்த படம் நான் லாஸ்ட் மந்த் வந்து என்னன்னா அந்த படம் வந்து என்னன்னா தேட்டரில் ரிலீஸ் ஆகுறப்போ நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க அந்த படத்தை பாருங்க, அது உங்களோட ஜென்ரா இருக்கும், அந்த படத்தை பாருங்க, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம். ஸோ லவ் ஸ்டோரி நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம். ஓகே, இது என்ன எந்த வகையில் இது புதுசாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சி தான் அந்த படத்தை நான் இன்னைக்கு ஓடிடியில் பார்த்தேன். பட் தேட்டரில் பார்க்கறதுக்கு நிறைய டைம் பிளான் பண்ணேன். பட் ஷோ வந்து என்னன்னா என்னோட டைமிங்க்கு செட் ஆகலை. சரி, இன்னைக்கு ஓடிடியில் பார்க்கலாமேன்னு பார்த்தேன். நிஜமாவே ஒரு சிம்பிளான ஸ்டோரியா ஒரு அழகான ஃபீல் குட் எமோஷனல் டச்சோட கொடுத்துருந்தாங்க. இது நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்து பழகுன ஸ்டோரி தான், பட் அதை காமிச்ச விதம் நல்லா இருந்தது. சென்னையை வந்து என்னன்னா இந்த அளவுக்கு அழகா காமிக்க முடியுமான்றதும் எனக்கு இந்த படம் மூலியமா தெரிஞ்சது. சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. படம் மோஸ்ட்லி சென்னையில, திருச்சியில இந்த மாதிரி நடக்கிறதுனால நீங்க தெலுங்குலேயே டைரக்டா கூட பார்க்கலாம், தமிழ் டப்பை காட்டிலும். பட் தமிழ் டப்பும் நல்லா தான் இருக்கும். அந்த ஹீரோயின் செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி அந்த டேரக்டருக்கு வந்து இது டெபியூட் படம்ன்றது எனக்கு ஒன்ஸ் அந்த படம் பார்த்துட்டு அந்த படத்தை பற்றின நியூஸ்லாம் செக் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சது. ஒரு டெபியூட் படத்திலே ஒருத்தர் இவ்வளோ அழகாக வந்தோன்னா குவாலிட்டியான ஒரு மேக்கிங், குவாலிட்டியான ஒரு கிராஃப்டை கொடுத்துருக்காரு அப்படின்றது. பட் என்ன, நம்ம இவ்வளோ படம் பார்க்கறதுனால லவ் ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கப்ப நம்மளோட மைண்ட் ஒன்று போவோம், இதை மட்டும் பண்ணிடக்கூடாது, இதை மட்டும் செஞ்சிடக்கூடாது, இந்த மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடாதீங்கிறா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டானுங்க அந்த டுவார்ட்ஸ் அந்த லாஸ்ட் பார்ட்ல. ஸோ அது மட்டும் சில பேருக்கு ஒர்க் ஆயிருக்கும், சில பேருக்கு அது வந்து என்னன்னா என்னங்க இது அப்படின்ற மாதிரி அந்த எமோஷனல் கனெக்ட் இல்லாமல் போயிருக்கலாம். பட் ஓவராலாக இது ஒரு நீட்டான ஒரு ஃபீல் குட்டான ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ ஒரு ஃபீல் குட்டான லவ் ஸ்டோரி பார்க்க எனக்கு பிடிக்கும். ஸ்லோ பேஸ்டாக இருந்தாலும் எனக்கு அந்த மொமெண்ட்ஸாக நல்லாயிருக்கும், அதெல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக கப்புள் ஃப்ரெண்ட்லி பார்க்கலாம். நல்ல ஒரு அட்டம்ப்ட், நல்ல ஒரு படம். ஸோ மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். அப்புறம் இதெல்லாம் சப்தசாகரதாசியோட கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கம்பேரிசனே வேண்டாம், அது வேற லீக், இது வேற. அந்த 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 படம் வேற, இந்த படம் வேற. ஸோ இதை தனியாக ஒரு படமாக மட்டும் பாருங்க, அதோட கம்பேரிசனோடையோ இல்லை அந்த மாதிரி இருக்குமோன்னு நினச்சி பார்க்க வேண்டாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி, ஆனால் நல்லா இருக்கும் டெஃபினட்டாக. நிறைய பேருக்கு கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு பெருசாக எமோஷனல் கனெக்ட் இருக்காது, இல்லையே அந்த அளவுக்கு ஒன்றும் எஃபெக்டிவா இல்லையேன்னு சொல்லிட்டு. அது டெஃபினட்டாக இருக்கும், ஏன்னா அந்த லாஸ்ட் பார்ட் அப்படி அவங்க வந்து என்னன்னா எடுத்திருப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க கப்புள் ஃப்ரெண்ட்லி முடிஞ்சா. தலைவா நீங்கள் பாருங்க தலைவா, நீங்கள் எந்த லவ் ஸ்டோரியுமே பெருசாக பார்க்கவே மாட்டீங்க. மற்ற எல்லா டாக்குமெண்ட்ரிலேருந்து ஜானர்லேருந்து எல்லா ஜானரும் பார்த்துடுறீங்க. பட் லவ் ஸ்டோரி மட்டும் வந்தோன்னா தள்ளுறா முதலன்ற மோட்லேயே இருக்கீங்கன்னு தெரில, ஏன்னு தெரில. பாப்போம், டைம் எடுத்து பார்ப்போம். பரணி கோவஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. பரணி 2 தடவை கொடுத்துட்டேன்.
ஐயோ, இந்த முறை வந்து மாவீரன் கொடுத்துட்டோம். சரி வாங்க, 2 பேரும் இருக்கட்டும். பிஎம்டபிள்யூ பாத்தீங்களான்னு கேட்டிருக்காங்க தலைவா உங்களுக்கு கமெண்ட்ல. BMW வந்துருச்சா? 13ஆம் தேதி வருதுன்னா இன்னைக்குதான் இன்னைக்கு தான் 13ஆ? ஓடிடி. அதான் பாருங்க, அந்த அளவுக்கு ஆயிருச்சு. ஆஹா, இங்க இருக்குது. சீட்டிங் நார்மலைஸ் பண்றாங்களா? ஏங்க பண்ணிருக்கிறது கடுப்பா இருக்கு. வைத்து சூர்யானா பேசில் கீதா ப்ராஜெக்ட் இருக்கானா? சூர்யா வந்து ஒரு மலையாள டேரக்டர் கூட படம் இருக்கு, இன்னொரு டேரக்டர் கூட, யாரு கூடங்கிறது தெரியல. ஆனா அது ப்ரொடியூசர் தெலுங்கு ப்ரொடியூசர் தான், கீதா ஆர்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரொடியூசர் தெலுங்கு ப்ரொடியூசர் தான், டேரக்டர் மலையாள டேரக்டர் தான். ஆனா அது பேசில் ஜோசப்பா அப்படிங்கெல்லாம் தெரியல. பரணிக்கு தெரியும் ஆன்சர். ஆக்சுவலா பரணி ப்ரோக்கு ஆன்சர் தெரியும். யாராவது அதை கன்ஃபார்மா சோர்ஸ் தெரியணும்னா பரணி ப்ரோக்கு டிஎம் பண்ணிடுங்க, அவருக்கு தெரியும் ஆன்சர் யாருன்னு. ஆர்டிஎக்ஸ் டைரக்டரா ப்ரோ? இல்ல ப்ரோ, ஏங்க அதான் சொல்றேன், அவர் ஒரு மலையாள டேரக்டர், ஒன்மோர் மலையாள டேரக்டர், அவ்வளவுதான். யாருன்னா ஏன்னா அவர் 4 பேர்த்துல கதை கேட்டு வச்சிருக்காரு. ஆஃபீஸர் அண்ட் டியூட்டி டைரக்டரும் ஒரு டாக்ஸ்ல இருந்துச்சு இல்ல ப்ரோ? இல்ல இப்ப அவரு லிஸ்ட்ல இருக்காரான்னு தெரியல. இப்ப பெரும்பாலான தமிழ் ஹீரோக்கள்ல ஒரு 5 பேர் வந்து இப்ப மலையாள டேரக்டர் கூட படம் பண்ண போறாங்க. சூர்யா மட்டும் 2 பேர் கூட படம் பண்றாரு. ஒண்ணு ஜீத் மாதன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து வந்து விக்ரம் வந்து இந்த ஏஆர்எம்னு ஒரு படம் எடுத்தாருல, அவர் பேர் என்ன? பரணி ப்ரோ. ரைட், அவரு ஏஆர்எம்னு ஒரு படம் எடுத்தாரு அந்த ஒரு டேரக்டர், அவர் கூட வந்து படம் பண்றாரு. இப்ப ஜித்தின் லாலா என்னமோ வரும், எனக்கு சரியா தெரியல. பர்னி, இந்த ஏஆர்எம் படத்தோட பேரு டேரக்டர் பேர் என்ன? ஜித்தின் லாலா? ஆமா பிரகாஷ்னா, ஆமா ஜித்தின்லா. அவரு கூட விக்ரம் படம் பண்றாரு. அப்புறமேட்டு வந்து தனுஷ் ஒரு மலையாள டேரக்டர் கூட கதை கேட்டுட்டு இருக்கிறாரு. சிம்பு ஒரு மலையாள டேரக்டர் கூட கதை கேட்டுட்டு இருக்காரு. சிம்பு ஆல்ரெடி வந்து மஞ்சுமல் பாய்ஸ் டேரக்டர் கூட படம் பண்ண வேண்டியது, அது மிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு டேரக்டர் கூட கதை கேட்டுட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட தமிழ் சினிமால ஒரு 6-7 நடிகர்கள் பாத்தீங்கன்னா மலையாள சினிமால டேரக்டர்கிட்ட கதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு 3 ரீசன். ஒன்னு வந்து அவங்க வந்து ரைட்டர் தனியா வச்சுக்கிறாங்க. இன்னொன்னு படத்தை வந்து 60 நாளுக்குள்ள முடிச்சிடலாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அவங்க அக்ரிமெண்ட் வரதே. வந்து 60 நாள்ல முடிச்சிடலாம், 70 நாள்ல முடிச்சிடலாம், அவ்வளவுதான். அப்படி வரும்போது வந்தமா 2 மாசத்துல ஒரு படத்தை முடிச்சோமா போங்கப்பா, அடுத்தடுத்த படத்துக்கு போயிடலாம், படத்தை ஒரு 40 கோடி 30 கோடி 50 கோடி சம்பளம் வாங்கிட்டு போயிடலாம், அசால்ட்டா ஃப்ரீயா போயிடலாம், அந்த கணக்கு தான். சரி பிரகாஷ், இப்போ பிஎம்டபிள்யூ நீங்க வந்தா பாக்குறேன்னு நீங்க ஓடிடில பாக்கலையா? அனுப்பலையா பாருங்க, அனுப்பணுங்க பாருங்க, அனுப்பணும்ல. வந்துச்சுன்னு சொன்னீங்களா, எனக்கு அனுப்பலாம் தெரியும். எனக்கு தமிழ் வருஷம் அனுப்புங்க, தெலுங்கு வேணாம், தமிழ்லேயே அனுப்புங்க. தெலுங்கு வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன், அது வந்து எனக்கு தெலுங்குல பாத்துக்கிறேன். தமிழ் இன்னொரு நண்பருக்கு அனுப்பணும். தெலுங்குல உங்களுக்கு கிடைக்கும், தமிழ்ல கிடைக்காதா? தமிழ் டப்பிங் கிடைக்க மாட்டேது பாருங்க, நீங்க அனுப்பி விடுங்க தமிழ் டப்பிங்க. நான் வந்து டொரண்ட் லிங்க் டவுன்லோட் பண்ணுவேன் தமிழ் டப்பிங். அவர் டொரண்ட்ல போடணும், எனக்கு வேணாம், டெலிகிராம் டேரக்ட் லிங்க் வேணும்னு கேட்பாரு. சரி மாவீரம் ப்ரோ. கேக்குது சொல்லுங்க ப்ரோ. கப்பல் ஃப்ரெண்ட்லி பார்த்தேன். எனக்கு அந்த படம் ஒரு 2 hours படம், எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் பிடிச்சிருந்தது, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு அது லாஸ்ட் 1/2 hourல ஒன்று பண்ணாங்க. அது வரைக்கும் ப்ராக்டிக்கலாக போயிட்டு இருந்த படம் திடீர்னு இந்த சூப்பர் டீலக்ஸில் ஏலியனை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்து நிப்பாட்டி இந்த படத்தோட அந்த மூடையே வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது எனக்கு கனெக்ட் ஆகிற ஒரு மாதிரி. அங்கே நான் அந்த ஒரு 1.5 மணி நேரம் ஒன்று பார்த்துட்டு இருந்தல, அது எனக்கு ஒரு மாதிரி ஒட்டாமல் போயிடுச்சு. எனக்கு லாஸ்ட் 1/2 hour ஒர்க் ஆகல, படமும் எனக்கு ஒரு ஓகேவான வாட்சா போயிடுச்சு. நான் அது வரைக்கும் ஒரு ஒரு டோன்ல பார்த்துட்டு இருந்தேன், அடுத்து என்ன ஆகும், அடுத்து இவங்களுக்கு என்ன நடக்கும், ஒரு ப்ராக்டிக்கலான ஃபைட்டாக போயிட்டு இருக்கும். ஒரு லவ், அது லைஃப் அப்படின்னு போயிட்டு இருக்கும். இது டக்குன்னு அது ஃபேமஸான 2 ஹாலிவுட் படம் இருக்கு, அது பேர் சொன்ன ஸ்பாய்லர் ஆயிடும், அந்த ஜானருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு அது ஓகேவா தான் இருந்துச்சு. அப்புறம் இது பார்த்தேன், அந்த சொல்லிட்டு இருந்தீங்களே BMW, அது வந்து புதுசாலாம் ஒன்றும் இல்லை, அது ரொம்ப காமெடியாகவும் புதுசாக ஒன்றும் இல்லை. தெலுங்குலேயே இது வரைக்கும் 100 படம் இதுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். தமிழ்ல 80sலேயே நிறைய படம் வந்திருக்கும். பாக்கியராஜ், பாண்டியராஜ் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. காமெடியாக 1 2 நல்லா இருந்துச்சு, படமாக ஓகேவா தான் இருந்துச்சு. அண்ட் 3ஆவதா ஃபங்கி பார்த்தேன், அது எனக்கு அதுவுமே ரொம்ப ஓகேவா தான் இருந்துச்சு. பிரின்ஸ் இதை விட எனக்கு ஃபார் பெட்டர். அது பிரின்ஸ் டச் பண்ணல, இந்த படம் ஓடவும் இல்லை, என்னன்னு தெரில. ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. நான் கூட ஆடியன்ஸை திட்டி ஒரு சர்க்காஸ்டிக் ட்வீட் போடலாம் அப்படின்னு நினச்சேன். வழக்கம் போல் தற்கூரி ஆடியன்ஸ் இந்த படத்தை ஃபெயில் ஆக்கிட்டாங்க, அப்படி அவர் ஸ்டைல்லே போடலாம் அந்த டைரக்டர் அனுதீப் ஸ்டைலில் அப்படின்னு
பார்த்தா சரி இந்த படம் ஃப்ளாப் ஆனதுல தப்பு இல்லை போல அப்படின்னு சொல்லி தான் போச்சு. லாஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஓவரால் படமா என்னத்த எடுத்து வச்சிருக்கீங்கன்னா ஒண்ணுமே இல்லை அந்த படத்துல. அவர் பண்ணதுலேயே ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு. ஒரு மாதிரி அவர் படம் மாதிரியே தெரில நிறைய இடங்கள்ல. மூணுமே இன்னைக்கு ஆவரேஜா தான் இருந்தது எனக்கு. பிராஸ்ண்ணா உங்களுக்கு கருப்பு மூவி ரிலீஸ் வந்து இன்சைடு நியூஸ் என்னதுண்ணா? ரிலீஸ் டேட்டே தெரியலையா? ரிலீஸ் டேட்ல எப்படி இன்சைட் தெரியுமா? அவங்களுக்கே ஒன்றும் தெரியலையா கருப்பு ரிலீஸ் டேட்டு? அவங்களே எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் எலெக்ஷன் ரிசல்ட் இல்லை, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கட்ட கடைசி இன்னைக்கு தான் அந்த இது வந்திருக்கு, தகவல்னு சொல்லுவாங்கல்ல. அப்படியே ஒரு வழியா உருப்படியா அந்த எலெக்ஷன் தேதி அறிவிக்கப்படுற தேதியான வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. என்னன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லை திங்கக்கிழமை வந்துடும் அப்படிங்கிற, மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமை அல்ல திங்கக்கிழமை அந்த தேர்தல் தேதிக்கான அறிவிப்பு வந்துருன்றாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்பா இதை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து அரசியல்ல வந்து பல பல நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பெறணும். அடுத்தது வந்து இந்த கூட்டணி இறுதி வடிவம் பெறும். அதுக்கப்புறம் அந்த கூட்டணி இதெல்லாம் விட்டுட்டு நமக்கு மெயின் விஷயம் சினிமாக்கு வந்தோம்னா, சினிமால பல படங்களோட ரிலீஸ் டேட் அந்த ரிலீஸ் அந்த செகண்ட் டேட்டை பொறுத்து தான் இருக்கு. அப்போ ஒரு 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 20 சின்ன படங்கள்ல இருந்து ஒரு 4-5 பெரிய படங்கள் வரைக்கும் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்குங்கிறதுனால எவ்வளவு சீக்கிரம் இவங்க அனௌன்ஸ் பண்றாங்களோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு ஒரு விடுவி காலம் பிறக்கும். நிறைய படங்கள் வரணும், நிறைய படங்கள் நம்ம சினிமா டாபிக் வரணும், அதை பத்தி பேசிட்டு இருக்கணும், ஜாலியா போகலாம். இந்த அரசியலை பேசி பேசி நமக்கும் கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு. ஒரு 2 நாள் 3 நாள் பிரேக்கை விட்டு சினிமா பத்தி முழுசா பேசலாம்ல. ஒரு சூர்யா ஃபேனா எனக்கு என்ன கடுப்புனா வந்து கருப்பு இன்னும் 10 வருஷம் கழிச்சு வந்தா கூட பரவாயில்ல, இந்த தயவு செய்து அடுத்தடுத்து இந்த ரூமர்ஸை கிளப்பி விடாம இருப்பா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அடுத்தடுத்து அவர் இருந்து சிம்பு வராராமே, அவரு கூட பண்றாராமே, இவரு கூட பண்றாராமேன்னு டெய்லி ஒரு ரூமரு. இதை கேட்டு ஒரு பெரிய டிஸ்கஷன் வேற போகுது எல்லா சைடும். இங்க வர்ற எடுத்த படம் வரல, எடுத்துட்டு இருக்கிற படம் எப்ப டீசர் வரும் அதை பத்தி அவனும் பேச மாட்டான். 50வது படம் அவரா, 51வது படம் இவரா, இவர் கேமியோவா, இந்த ரூமர் தான் என்னால தாங்கவே முடியல. இது ஒரு டிபேட்டா மாவீரன் மாவீரன் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரிதாங்க. அவர் எங்காவது ஒரு 5-6 படம் சொல்லி வச்சிட்டாங்க. மறுபடியும் இப்ப சங்கர் கூட பண்றேன்னு சாயந்தரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். யாரோ ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த சங்கர் கூட படம் பண்றது போன ஒரு 15 நாளைக்கு முன்னாடி, ஒரு மாசம் முன்னாடி வந்துருச்சு அந்த செய்தி. ஆனா மறுபடியும் என்னன்னா மறுபடியும் வருது. பேச்சு அது வருது வந்து தப்பு இல்லை. ஏன்னா பேச்சுவார்த்தை நடந்ததுங்கிறது உண்மைதான், நடக்காம இல்ல. அது என்னன்னா நீலன் கதாபாத்திரத்துக்காக அந்த தனுஷ் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நீலன் நம்ம வேல்பாரி கதையில நீலன் கதாபாத்திரத்துக்காக தனுஷ்ட பேச்சுவார்த்தை நடக்கிறதுங்கிறது உண்மைதான். அதுல எந்த இதுவுமே சங்கரும் தனுஷும் க்ளோஸ் தான். ஆனா என்ன தனுஷ் இன்னும் உறுதிப்படுத்தல. ஆனா உறுதிப்படுத்தலனாலும் பேச்சுவார்த்தை நடத்துறதுங்கிறது உண்மைதான். அது செய்தியா வந்தா தப்பு கிடையாது. பிசினஸ் பர்பஸ்க்காக, அது எதுக்காக பிசினஸ் பர்பஸ்க்காக என்னன்னா படத்தை ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு நிறைய ஃபைனான்ஸ் வாங்கலாம். படத்தை உண்மையாலுமே கேட்பாங்க, உண்மையாலுமே ஆரம்பிக்க போறாங்க போல இருக்குப்பா. தனுஷ்லாம் உள்ள வராரு, அங்க ரன்வீர் சிங் வராரு, யாரோ வராங்க. யார் ரன்வீர் சிங் யாருன்னு தெரியல. இவரு வராரு. இல்ல இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, மெயின் ரோல் தனுஷ் பண்றதாகவும் அந்த சைடு ரோல் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து விக்கி கௌசல் பண்றதாகவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரு விக்கி கௌசலா? விக்கி கௌசல் பண்றதா போட்டுக்கிட்டு இருக்காங்க. சுகர் விட்டுட்டு போட்டிருக்காப்புல. எனக்கு என்னன்னே புரியல. இது என்னடா இது 3 நாள் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்கீங்களாடான்னு. இல்ல இங்க பாருங்க, தனுஷுக்கு அந்த நீலல் கதாபாத்திரம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. தனுஷோட இன்ட்ரெஸ்டும் அந்த நீலல் கதாபாத்திரத்து மேலதான் இருக்கு. நமக்கு அந்த கதைக்கு பொருத்தமானது தனுஷுக்கு இருக்கிறது நீலல் கதாபாத்திரம் தான் பொருத்தமா இருக்கும். ஏன்னா நீலல் கதாபாத்திரத்துக்கு 2 பேர் தான், ஒண்ணு சிவகார்த்திகேயன் அல்ல தனுஷ், 2 பேர் தான் அந்த இடத்துல பொருத்தமா இருக்கும். தனுஷுங்கிற இடத்துல பர்ஃபெக்டா இருக்கும். எதுக்காகனா அதுக்கு ஒரு 3-4 காரணம் இருக்கு. அது தனுஷ் பண்றப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதுக்கு மேல என்னன்னா அது கேரக்டர் ஆர்க்கு பயங்கரமா சாதாரணமா ஒருத்தர அறிமுகமாகி நடுவில் கொஞ்சம் ஈஸியா டிராவல் பண்ணி கபிலர் கூட டிராவல் பண்ணி அப்படியே பீக் இன்டர்வல்ல போய் அதுக்கப்புறம் அவர் ஒரு பிளாஷ்பேக் வச்சு அந்த பிளாஷ்பேக்ல அவரோட டோட்டல் வரலாறை சொல்லி அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல அவர் வந்து ஒரு சம்பவம் பண்ணி அந்த மதுரையில சம்பவம் பண்றது, அதுக்கப்புறம் இந்த வர்றது முடிஞ்சு நீலன் கதாபாத்திரமே பாத்தீங்கன்னா ஒரு ஆர்க்காவே பயங்கரமா இருக்கும். அதுக்கு கிளைமேக்ஸ்ல நீலனை காப்பாத்துறதுக்கு தான் ஒட்டுமொத்த போர் நடக்குதுங்கிறப்ப அந்த ஒரு கேரக்டர் ஆர்க்கே அந்த நீலன் கதாபாத்திரத்தை சுத்தி இருக்குங்கிறப்ப பாக்குற நமக்கு பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு மெயின் லீடு மாதிரி நமக்கு தெரியும். அதாவது அப்படின்னா பொன்னியின் செல்வன்ங்கிற டைட்டில் ரோல் வேணா பொன்னியின் செல்வனுக்கு இருக்கலாம், அதாவது அந்த பொன்னியின் செல்வன் கதாபாத்திரத்துக்கு இருக்கலாம். யாருன்னா ஜெயம் ரவி நடிச்சாரு அப்படின்னு. ஆனா வந்தியத்தேவன் தான் அங்க ஹீரோ. ஆனா இங்க படம் எடுக்கும்போது வந்தியத்தேவனையும் கொஞ்சம் சைட் லைன் பண்ணிட்டு ஆதித்த கரிகாலன் ஏத்துவன் மணிரத்னம் கொஞ்சம் ஏத்தி விட்டாரு. ஏன்னா ஆதித்த கரிகாலனுக்கு ஃபேன்ஸ் அதிகம். அந்த நாவல்ல ஆதித்த கரிகாலனுக்கு ஆல்மோஸ்ட் வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலன் 2 பேருக்கு ஈக்குவலான ஃபேன்ஸ். அதனால என்ன பண்ணாங்க, வந்தியத்தேவன் ரோலுக்கு கொடுக்குற மாதிரி முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு அதை கொஞ்சம் பல சீன்ஸ் எடுத்துட்டு வந்தியத்தேவனோட ஹைப் ஏத்துற சீன்ஸ் மாஸ் ஏத்துற சீன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆதித்த கரிகாலன் 2 சீன் ஏத்தி விட்டாரு. ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் விக்ரம் கொஞ்சம் கூடுதலா பண்ணி விட்டு போயிட்டாரு. அதனால ஒரிஜினல் டைட்டில் ரோல் பொன்னியின் செல்வன் ஜெயம் ரவி ஒன்றும் பண்ண முடியல.
அந்த மாதிரி இதுல வேல்பாரியில வந்து வேல்பாரிக்கு எல்லாமே இருக்கும் இதுல. ஆனா வேல்பாரிக்கு இங்க எதுவுமே குறையாது. அது மாதிரி பொன்னியின் செல்வன் மாதிரி இங்க குறைக்கு எதுவுமே வேலை கிடையாது. ஆனா வேல்பாரிங்கிற டைட்டில் ரோல் இருந்தாலும் அதை சுத்தி இருக்கிற மெயின் ரோல் தானே கணக்கு. இங்க மொத்தம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, வேல்பாரியில மொத்தம் 48 மெயின் கேரக்டர், ஆல்மோஸ்ட் 48. அந்த 48ல 20 கேரக்டர் வந்து நம்ம தவிர்க்க முடியாத, எல்லாமே 20 பேருமே ஹீரோ மாதிரி. விழாடி நீ பிளாஷ்பேக் போனா பிளாஷ்பேக் ஒவ்வொரு கதையிலுமே வரும்ல, ஒவ்வொரு நாள் நாடகத்திலையும் கூத்துலையும் ஒவ்வொரு கிளை கதைகள் வரும், ஒவ்வொரு கிளை கதைகள்லையும் ஒவ்வொரு கதாபாத்திரம் வரும், ஒவ்வொரு கதாபாத்திரத்திலுமே முக்கியமான ஹீரோ கதாபாத்திரங்கள் நிறைய வரும். பாகுபலி சீனை இன்ஸ்பிரேஷன் எடுத்து, அதாவது இந்த நாவல் இன்ஸ்பிரேஷன் எடுத்து பாகுபலி சீன்ஸ் இருக்கு, அப்புறமேட்டு வெத்தலை சீன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்குல்ல உங்களுக்கு. அப்போ ஒவ்வொரு கதை அதுல படம் பூரா வர்றதுல நீலன் மட்டும் தான் இந்த முழுசா வரும். அதான் பார்ப்போம் செய்தி வர்றது என்னன்னா, படத்தை ஆரம்பிக்க போறோம், எங்களுக்கு ஃபைனான்ஸ் தேவைப்படுது, ப்ரொடியூசர்ஸ் தேவைப்படுது, ப்ரொடியூசர்ஸ் இப்போ லாக்கா இருக்குல்ல, அது இப்போ இந்த பிசினஸ் தேவைப்படுது, ஆர்டிஸ்ட் தேவைப்படுதுங்கிறது ஒரு எப்படின்னா ஒரு போர்க்கால அறிவிப்பு சொல்ற மாதிரி, போர் முரசு கொட்டுற மாதிரி, நாங்க படம் எடுக்க போறோங்கிற ஒரு முரசு கொட்டுற மாதிரி செய்திகளை அவங்களே பரப்பி விடுறதுதான். சரி ஜெகன் கைதிக்கு சொல்லுங்க. ப்ரோ என்ன ப்ரோ டிவிக்கு என்டிஏ அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. நீங்க தான் என்டிஏ ஆளு, பயங்கரமா குச்சியா இருப்பீங்க, என்ன சொல்லுங்க. அஜித் ஃபேன் பிளஸ் என்டிஏ காம்போ, இந்த காம்போல வந்து நீங்க வந்து டிவிக்கு உள்ள வரது நீங்க எப்படி பாக்குறீங்க, நீங்களே சொல்லுங்க, அப்புறம் நம்ம பேசுவோம். வந்தா கண்டிப்பா வின் பண்ணுவாங்க, அதுல டவுட்டே இல்லை. என்ன என்டிஏவா? ஆமா ப்ரோ, இந்தியானா கட்சிலாம் இல்ல, இந்தியா தனியா இல்ல, பிடிக்கும். தனியா இல்ல, அவருக்கு வந்து என்டிஏ ரொம்ப பிடிக்கும், என்டிஏ கொள்கைகள் பிடிக்கும், என்டிஏ வந்து சாராம்சம் அவருக்கு பிடிக்கும், அவர் வந்து அந்த கொள்கையில பேசுறாரு. ஒரு சிலர் பார்த்தா தெரியும், பேசுறதே தெரியுற மாதிரி இவர் ஏற்கனவே 2 3 ஓப்பனா சொல்லியிருக்காரு, ஓப்பனா சொல்லாம ஓப்பனா சொல்லியிருக்காரு, அடிப்படையில பார்த்தா தெரியும்ல நமக்கு. கண்டிப்பா. பெரும்பாலும் ப்ரோ நான் ட்விட்டர்ல இருந்து பாக்குற வரைக்கும் விஜய் ஃபேன்ஸ் பெரும்பாலும் நான் தமிழரும் டிஎம்கே சப்போர்ட்டா இருப்பாங்க. அஜித் ஃபேன்ஸ் மெஜாரிட்டி ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சப்போர்ட்டர்ஸ் அதிகமா இருப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். இது வந்து புரியல ப்ரோ, நிறைய அஜித் ஃபேன்ஸ் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க. இல்ல ப்ரோ, நான் எனக்கு தெரிஞ்சு அஜித் ஃபேன்ஸ் தான் மிக்ஸ்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லார் பக்கமும் இருப்பாங்க, எல்லா கட்சிக்காரர்களும் எல்லா ரசிகர்களும் மாறி மாறி இருப்பாங்க. நான் வந்து அதை வந்து தப்பாவோ இதாவோ சொல்லல, நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். இல்ல பொதுமைப்படுத்துறதுன்னு இருக்குல்ல, பொதுமைப்படுத்தக்கூடாதுல்ல, அது கொஞ்சம் ஆபத்தாது. அதை வாபஸ் வாங்கி. சரி ரைட், விஷால் ப்ரோ டாபிக் சொல்லுங்க, ஏதாவது என்ன டாபிக் ஒண்ணு நீங்க சொல்லுங்க, பேசுவோம். சார் நான் தண்ணி கேன் போட வந்தேன் சார், நான் ஊருக்கு கிளம்புறேன், அதனால சும்மா வந்து ஒரு 8 பாத்துட்டு போலாம்னு வந்தேன். சும்மா நாச்சுக்குமா? ஆமா அண்ணா, அந்த இது கேட்டுட்டு இருந்தேன், அந்த கப்பல் ஃப்ரெண்ட்லி பாருங்கண்ணே, அந்த டைரக்டர் சென்னை காட்டியிருக்கான்றதுக்காகவாது நீங்க பாருங்கண்ணே, நல்லா இருக்கும். அப்படியா? சரி, மாவீரன் தான் படம் நல்லா இல்லைனாரு, இப்ப மாவீரன் கோவஸ்டார்னு கை காட்டிட்டு இருக்கிறாரு. மாவீரன் ஒரு டவுட் உங்கள்ட்ட கேட்கணும், திரும்ப வாங்க, ரிமூவ் பண்றேன், கோவஸ்ட்ல இருந்து வாங்க. ஒரு ஐடிக்கு வந்து அக்செப்ட் பண்ணேன் ஸ்பீக்கருக்கு, அவர் கொடுத்தனால எல்லாருமே வெளியே, உங்களெல்லாம் தூக்கி வெளியே போடுதான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனா இப்போ ஒரு 2 3 நாளாவே நிறைய பேர் தூக்கி போடுறதுன்னு கமெண்ட் போடுறாங்க. இல்ல அதே என்னன்னா, நம்ம ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்களா, நம்ம டக்குன்னு ஓகே பண்ணிடுறோமா, சரி அதுக்கப்புறம் போயிருமேன்னு ஓகே பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் அந்த ஐடிஸ் தான் வந்து பக் ஐடியா வருதுன்னு போல, கணிக்கிறதுனே தெரிய மாட்டேது. இப்போ ஒருத்தர் கொடுத்தேன், அவர் கொடுத்த உடனே 2 செகண்ட் தான் மேல வந்தார் ஸ்பீக்கருக்கு, வந்த உடனே மாவீரனை தூக்கி போட்டுருச்சு, ஜெகனை தூக்கி போட்டுருச்சு, ஸ்டார் அஜித்னு ஒருத்தர் இருப்பாரு அவரு தூக்கி போட்டுருச்சு, ஷியாம் கனெக்டிங்லேயே இருக்கு ரொம்ப நேரமா. ஏன் இப்படி பண்றாங்க, அதுல அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னு தெரிய மாட்டேது வேற. சரி மாவீரன், நீங்க வந்துட்டு ஸ்பீக்கர் சொல்லுங்க. தெரியல ப்ரோ, எந்த ஐடின்னு எனக்கு தெரியல. தெரில எனக்கு, நான் கோர்ஸ்ல தான் இருந்தேன், எனக்கு கீழே எந்த ரிக்வெஸ்ட் எனக்கு காட்டல. இவங்கள விஷால் ப்ரோலாம் எப்படி மேல வந்தாருன்னே தெரியல, எனக்கு ரிக்வெஸ்டே காட்டல. அது நான் தான் கொடுத்தேன், எனக்கு தான் நான் ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்தோன்னே கொடுத்தேன், வந்துட்டாரு, அது பிரச்சனை இல்லை எனக்கு. ஏன்னா இன்னொருத்தர் வந்தாரு, கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணிட்டு அவர் பேஜ் செக் பண்ணலான்னு உள்ள போன உடனே ஒரே வித்தியாசமா இருந்துச்சு. சரி ரைட் ஓகே, இங்க வந்து பார்த்தா திரும்ப எல்லாத்தையும் தூக்கி போட்டுருச்சு. தெரியல, அது பக் ஐடியா தான் இருக்கும். ஃபாலோவர்ஸ் 0 1 2 இருந்தாலே கொடுக்க 16 ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு, 16 12 இருந்துச்சு, அந்த அளவுல இருந்தாலும் பார்த்து தான் கொடுக்கணும். அது நம்ம கேட்கறாங்க, சரி வந்து கொடுப்போம்னு பார்க்காம கொடுத்துறது வில்லங்கமாயிருது.
சரி கப்பல் ஃப்ரெண்ட்லி என்ன 2 பேர் பார்க்க சொல்றீங்க, 2 பேர் வேணாங்கிறீங்க. எதை இல்லைன்னா அது பார்க்கறது, எதை தேடி படமா அது போறது? உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றத விட்டுட்டு அந்த டைரக்டர் சென்னையை ஷார்ட் பண்ண விதம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காக நீங்க பாருங்க, படமாவுமே நல்லதா இருந்துச்சு. கடைசி 30 நிமிஷம் தான் நான் நல்லா இல்லைன்னு சொல்றாரு 2 பேரும். ஆனா full பாருங்க படம் சொல்ல பாருங்க. மாட்டாங்க. ஆனா அந்த ஓகே, ஆனா நீங்க வந்துட்டு எப்படி சொல்றது, இது ஒரிஜினல் லாங்குவேஜ்லயே பாருங்க. எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருந்துச்சு தமிழ் டப்பிங்க. நீங்க ட்ரை பண்றதுன்னா தெலுங்குல கூட ட்ரை பண்ணுங்க. அந்த ஹீரோயின் சூப்பரா நடிச்சிருக்கோங்க, நல்ல ரோல். ஆனா அது ஏன் ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏ விஷால் ப்ரோ, சர்டிபிகேட் போடாது. எனக்கு அந்த ஹீரோயினை பாக்குறப்போ நாடோடிகள்ல தங்கச்சியா அதேதான் பண்ணிருப்பாங்களா அவங்கள மாதிரியே இருந்தாங்க. அதேதான் மாவீரன் பக்கத்துல ஆதி என்னோட தியேட்டர்ல பாக்குறப்ப அதேதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே விஷால், நீங்க கேட்டீங்களா, அதுக்கு அப்பயே நிறைய பேர் சொன்னாங்க. என்னன்னா வந்து ஃப்ரெண்ட்லி கப்புள்னு வச்சிருந்தா வந்து நார்மலான டைட்டிலாம், பட் கப்புள் ஃப்ரெண்ட்லின்னு வச்சா அது வந்து கொஞ்சம் வந்து நீங்க வந்து தப்பா வந்து அது வந்து ப்ராக்கெட் பண்ண மாதிரி இருக்குமா. அதனால அந்த டைட்டிலுக்காக படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படத்துல கண்டென்ட்டுக்காக உண்மையா கொடுக்கலையா, சொல்றீங்க? டைட்டில மாத்த சொன்னாங்களா? இல்ல உண்மையாலுமே டைட்டில மாத்த சொன்னாங்களா டீம் கிட்ட. டைட்டில் வந்து மாத்த இல்ல, எப்படி என்ன இவ்வளவு தூரம் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இப்ப எப்படி மாத்த முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இல்ல ஏ சர்டிஃபிகேட் கொடுப்போம் டைட்டிலுக்காக பரவாயில்லன்னு கேட்டிருக்காங்க. வேற வழி இல்லாம அவங்க வாங்கிட்டாங்க. டைட்டில் வந்து இனிமேல் மாத்த முடியாது, ஃப்ரெண்ட்லி கப்புள் வச்சா கொடுத்துருப்பாங்களாம். யூஏ கொடுத்துருப்பாங்களாம். இவங்க வந்து கப்புள் ஃப்ரெண்ட்லின்னு வச்சனால இது வந்து தப்பான முன்னுதாரணமா, அது என்ன வகையில சென்சார் போட முடியாது தீர்மானிச்சிச்சு அப்படி எல்லாம் தெரியல. ஆனா டீம் அதான் சொன்னாங்க, மேடையிலே சொன்னாங்களே அதை, கப்புள் ஃப்ரெண்ட்லின்னு வச்சனால இந்த எங்களுக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் டைட்டில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கப்பல் ஃப்ரெண்ட்னா என்னென்ன அர்த்தம்? கப்பல் ஃப்ரெண்ட்லி. ஓகே 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 ஓகே, புரியுது புரியுது. புரியுதா? ரைட், ஓகே, உங்களுக்கு ரைட் புரிஞ்சிச்சுல்ல, ஓகே டன். ப்ரோ ஏன்னா நீங்க ஐபோன்ல போட்டிருக்கீங்களா ஆண்ட்ராய்ட்ல போட்டிருக்கீங்களா? ஐபோன் தான், 2 நாள் தான் ஆண்ட்ராய்ட்ல போட்டேன். ப்ரோ ஆண்ட்ராய்டு போட்டது கரெக்டா இருந்துச்சு ப்ரோ. ஏன் இது வந்து ஒருத்தர் வந்தாருங்க, எவரோ ஒருத்தர் உள்ள புந்தாரு, வந்த உடனே அது இனிமேல் வந்து யாருக்குமே என்னன்னு சொல்றீங்க, நம்ம ரெகுலரா ஒரு ஆட்சிக்கு மட்டும் ஸ்பீக்கர் வச்சு கொடுத்துருவோம், ஓகே பண்ணிடுவோம். மற்ற யாரா வந்தா ஒரு தடவைக்கு 4 தடவை வெரிஃபை பண்ணிட்டு பேஜ் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுப்போம், எல்லாம் வேணாம். நான் போய் எல்லா ஆப் எல்லாம் கிளியர் கேட்ச் பண்ணிட்டு வந்தவன் தான் ஓரளவுக்கு இருக்குது. ஆனா அது ஒண்ணு சொல்லிடுறேன், யாருக்காவது உங்களுக்கு வந்து இந்த ஜாயின் ஆகிறதுல குழப்பம் இருக்கு, இல்ல வந்து ஸ்பீக்கர் வந்து பேச முடியாத தடங்கள் இருக்கு அப்படின்னா நேரா கிளியர் கேச்சஸ் கொடுங்க. கிளியர் கேச்சஸ் கொடுத்த உடனே எல்லா பக்கம் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். கிளியர் ஆகும். ஸ்பேஸ்ல எப்பவும் போல கண்டினியூவா ஃபாலோ பண்ணலாம். சரி ப்ரோ, உங்க தாட் சொல்லுங்க, இந்த இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான் நான் உங்கள்ட்ட கருத்து கேட்டேனே, நீங்க தானே நேத்து சொன்ன இது நடந்துச்சு, இது நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா நடந்துச்சுன்னா நேத்து யாருமே வின்னரா இருக்க மாட்டாங்க இது நடந்துச்சுன்னா. தலைவா, இந்த பொலிட்டிக்கல் பேச போறீங்க, அதுக்கு முன்னாடி ஒண்ணு பிரகாஷ் அண்ணா, இந்த சந்தோஷ் நாராயண் அறிவு மேட்டர் அது என்ன ப்ரொமோஷனா இல்ல உண்மையா? அது இல்ல அது எனக்கு அது வந்து அன்வான்டாவே தெரிஞ்சு திரும்ப திரும்ப ரொம்ப திரும்ப ஒரு, unwanted, அதாவது ரெண்டு தேவையில்லாத கலைஞர்கள் வந்து வார்த்தைலாம் பிரிஞ்சுக்கிறது ஓகே, அதை வந்து வார்த்தை பிரயோகம் போட்டு வார்த்தை சண்டை போறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து இப்போ அதை யாருக்கு சாதகமா ட்ரீட் பண்ண விரும்பலாது. சந்தோஷ் நாராயணுக்கு ஆதரவாகவும் ட்வீட் பண்ணல, இவங்களுக்கு ஆதரவாக ட்வீட் பண்ணாங்க. ஏன்னா அது வந்து ஒரு எப்பவுமே வந்து திரும்ப அவங்களாம் ஒன்னா சேர்ந்து ஏதாவது ஒரு பாட்டு பண்ணணும் படம் பண்ணணும்னு நினைக்கிற ஆள் நான். பாரஞ்சித் கூட வந்து சந்தோஷ் நாராயண் காம்பினேஷன் வந்து திரும்ப சேரணும், இவங்க வந்து திரும்ப பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் நான். அதனால வந்து இவங்களுக்கு ஆதரவா ட்வீட் போட்டு அவங்களுக்கு ஆதரவா ட்வீட் போட்டு எதுவுமே வேணாம். அது முடிஞ்சு போன பஞ்சாயத்துக்கு வந்து காலைல ஒருத்தர் ரசிச்சது குத்தமாயா, நான் ரசிச்சு ஒரு ட்வீட் போட்டேன், கோவிட் சமயத்துல அந்த சாங்லாம் செம்மையா இருக்கும் அப்படின்னு ட்வீட் போட்டேன். அதை ஒருத்தர் கோட் பண்ணி ஒன்னு சொல்ல போய் அதுக்கு சந்தோஷ் நாராயண் திரும்ப கோட் பண்ணி ஒன்னு சொல்ல போய் அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ண போய் அதுக்கு கமெண்ட்டுக்கு திரும்ப அறிவு உள்ள போய் வர போய் அறிவுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து திரும்ப சந்தோஷ் நாராயண் கோட் பண்ண போய் திரும்ப பஞ்சாயத்து பழைய பஞ்சாயத்துக்குள்ள திரும்ப போயிட்டு இருக்கு. நமக்கு என்ன பண்றோம், ஏற்கனவே போய் நம்ம இந்த புது பஞ்சாயத்துகளே பல பஞ்சாயத்துகள் இருக்குங்கிறப்ப நம்ம எதுக்கு பழைய பஞ்சாயத்தை பேசி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. இல்ல ஏன்னா இப்ப அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அதுல ஏதோ சொல்லியிருக்காராமே, நாளைக்கு ஏதோ அறிவோட எல்லாம் பண்றேன் அப்படின்னு ஏதோ போட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் கேட்டேன். அப்பெல்லாம் ஒண்ணும் சொல்லவே இல்லடா, ஏன்டா நீ ஏதாவது சொல்ற? அப்படியா? கமெண்ட்ல ஏதோ அறிவா என்ன அப்படின்னு செய்தின்னு சொல்லாம தகவல் வரும்ல, கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 6 மாசமாவே அப்படி பழகிட்டோம். செய்தி எல்லாம் கிடையாது, வரது பூரா தகவல் தான். அது மாதிரி தகவலாவே வந்து 40 செகண்ட் வீடியோ, அதை உள்ள போய் பார்த்தாலே தெரிய போகுது. அதை பார்க்காம வந்து அப்படி சொன்னா ஏன் கமெண்ட்ஸ்ல பார்த்து பேசிட்டு இருக்க? இல்லண்ணா ஸ்பேஸ்ல இருக்கேன்ல, அப்ப வீடியோ எப்படி நான் பார்க்க முடியும்? டை அதை ஏதோ ஒரு வீடியோல சொல்லியிருக்காராமே அப்படின்னு சொன்னதுல அந்த வீடியோல அப்படி வருதுன்னு சொல்லடா, ட்வீட்ல தெளிவா போட்டிருக்கா மேல என்ன சொல்லியிருக்காரு வீடியோலன்றத. இவங்க என்ன பைத்தியக்காரங்க மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. அவரு ஒருத்தர் ப்ளூ வந்து நாளைக்கு வந்து ஒரு சிறப்பான கெஸ்ட் ஒருத்தர் வந்து பெர்ஃபார்ம் பண்றாருன்னு மட்டும் சொல்லியிருக்காப்ல.
யாருன்னுலாம் சொல்லல, நீங்க கெஸ் பண்றாங்க கீழே. ஓ அப்படியா? ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சுதாகர் மீன் பண்ண வரும்ல, அந்த மாதிரி. ஓகே, ஒருத்தர் மட்டும் இந்த கமெண்ட்ல வந்து 2-3 தடவை கேட்டுருக்காரு, சக்தி ரியாவா. அவர் வந்து அரசன் அப்டேட் வந்து என்னன்னு கேட்டுக்கிறாரு. அது ஆல்மோஸ்ட் அடுத்த வாரம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும். இங்க வரைக்கும் 99% இல்ல 90% மேல வந்து சொல்றாங்க அரசன் ஷூட்டிங் கண்டிப்பா அடுத்த வாரம் ஆரம்பிச்சிடும். அந்த செகண்ட் ஷெட்யூல் ஆரம்பிச்சிருக்காங்க. 16ஆம் தேதியோ 17ஆம் தேதி சொல்றாங்க. அதனால வந்து ஒரு 4 நாள் அதான் இப்போதைக்கு நம்ம 99.99% வச்சுக்கோமே. இந்த ஜேம்ஸ் ஒலிக்குன்னு சொல்லி இந்த டிவில ஆட் போடுவாங்க, டெட்டாலா என்னமோ போடுவாங்க. அது வந்து 100% உறுதியா சொல்லாம 99.99% சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து என்னன்னா இது வந்து உறுதியா வந்து நடக்குது. ஆனா வந்து பெர்சன்டேஜ் வந்து 99.99% வச்சுக்குவோம். திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமை ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. இன்னும் 4 நாள் தானே. ஆனா டெட்டாலாலேயே அழிக்க முடியாத இந்த 0.1% கிருமி தாண்டா என் தலைவனி எலிவேஷன் கொடுப்பான். அதை வச்சு ஒர்க் இருக்கேன் இப்ப பாருங்க. அதான் மரண அந்த வெயிட்டிங்ல இருக்கும். சூர்யா 47க்கு வந்து கேமியோ ஒத்துக்கிட்டாரா இல்ல இனிமேதான் அவரு ஒத்துப்பாரா? யாரு? எஸ்டிஆர் தான். அதாவது சூர்யா 47ல சூர்யா படம் ஜீத்து மாதவன் படம் இருக்குல்ல, அதுல வந்து சிலம்பரசன் நடிக்க போறதா செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. அதை சிலம்பரசன் ஒத்துக்கிட்டாரா இல்லையான்னு கேட்கிறாரு. அவங்க சிலம்பரசன் அப்ரோச் பண்ணது நியூஸ் மட்டும்தான் உண்மை. சிலம்பரசன் அதை ஓகே பண்றாரா இல்லையாங்கிறது இப்போ வரைக்கும் எதுவுமே கிடையாது. அவர் கேரண்டிலாம் சொல்லல. எதுவுமே அவர் அடுத்த இது கொடுக்கல. நான் சிம்பு சைட்ல இருந்து நமக்கு வந்து நியூஸ் ஆகுதான். அவங்க இதே சொல்லியிருந்தாங்க, மெசேஜ்லயே சொல்லியிருந்தது என்னன்னா, அவர் கதை சொன்னது உண்மைதாங்க. ஆனா யாரும் இதை வந்து என்ன சொன்னாங்கன்னா, போஸ்ட் பண்ணாதீங்க இதை. இது வந்து இன்னும் அவர் வந்து சார் வந்து நாடு கொடுக்க என்னமோ ஒரு வார்த்தை போடுறாங்க, நாடு கொடுக்கலங்கிற மாதிரி என்னமோ போட்டிருந்தாங்க. சார் வந்து இன்னும் வந்து அப்போ ஒப்புதல் அளிக்கல, அவ்வளவுதான். இன்ன வரைக்கும் எது கொடுக்கல. ஆனா வந்து இதை போஸ்ட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பாரு, நீ ரொம்ப நேரம் ஆளை காணா ஆமா போட்டீங்க, ஆமா, தனியா விட்டு அதான் போயிட்டீங்க. அதனாலதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். சரி பேசி. உங்கள்கிட்ட ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தாரு. என்ன கேள்வி? டிவிக்கே வந்து ஏதோ கூட்டணி வந்து செய்திகள் ரூமர் ஓடிக்கிட்டு இருக்குது, உங்களை பத்தி அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தாரு. அதை பத்தி நான் எதுவுமே நினைக்கல. ஆனா இருக்கிற பரணி தான் கருத்து சொல்லணுமா? இந்த கருத்தை பரணி தான் சொல்லணும். சொல்லுங்க பரணி, எல்லாரும் உங்களதான் கேக்குறாங்க. எடுத்துக்கிற மாதிரி இருக்குல்ல இந்த மேட்ரு. ஷாம் ப்ரோ, நீங்க சொன்னீங்களே நேத்து போட்ட கணக்குல எல்லா அர்த்தத்துலயும் மாறுதல் வரும். வின்னர் யாருங்கிறதுலே வருமா? ஆமா, டிவிக்கு என்டிஏல ஜாயின் பண்ணுச்சுன்னா அவங்க 200+ போயிடுவாங்க சீட்ஸ். என்ன ஷாப் பேசுறீங்க, என்ன பேசுறீங்க எனக்கு புரியலையே. 230 சொல்லுங்க. ஏங்க 200 இல்லங்க, கன்ஃபார்மா 450 போவாங்க, ஷுவரா சொல்றேன். ஏன்னா டிவிக்கே மட்டுமே 230 சொன்னாங்க. இல்ல ஆதி ப்ரோ, ஏடிஎம்கே கன்ஃபார்மா 430 போவாங்க. இல்ல ஏடிஎம்கே பிளஸ் டிவிகே பிளஸ் இன்னும் ஏடிஎம்கே பிளஸ் டிவிகேவே போதும். இன்னும் பிஜேபி பிஎம்கே எல்லாம் சேர்த்தீங்கன்னா 200+ தானே போவாங்க. வேற என்ன நீங்க 430 பேருங்க, 430 பேர். என்ன லோக்சபா எலெக்ஷன் நடக்குது? விஜய் வந்து போவாருன்னு நான் நம்பல, இன்னமும் நம்பல. அது போக மாட்டாரு தான் அவரு. நான் போனா என்ன ஆகும் தான் சொல்றேன். போனா பாத்துக்கலாங்க. விஜய் வந்து போக மாட்டாரு. அனுமானத்தை வச்சு அடிப்பீங்களாங்க, புரியலைங்க எனக்கு. போகட்டுங்க, கன்ஃபார்ம் ஆகட்டுங்க. இது மாதிரி விஜய் டைலாகே ஒண்ணு வருமே, தமிழோட கபால்ஸ், தமிழ் சூதியா. டேய் நீ ஏன் தமிழ் யாரா அவன்? இல்லங்க, இதுல என்ன காமெடி தெரியுமா? எல்லாரும் தமிழ்காரங்க, ஹிந்தியில திட்டினா யாருக்கிட்ட புரியும்? இல்லங்க, இருக்கிற 7 போதாது. எவன் பாட்டு ஐடி எவன் ஒரிஜினல் ஐடின்னு தெரியல, அந்த குழப்பத்துல இருக்கேன். இல்ல பாளையம் 160க்கு மேல இருக்கே. எனக்கு என்னன்னா திட்டுறதாச்சும் தமிழ்ல திட்டினா எல்லாருக்கும் கரெக்ட் ஆகும், புரியும். ஹிந்தியில திட்டா யாருக்குடா புரியும்? சூப்பையில. ஆனா ஷாம், நீங்க சும்மா சொன்னீங்களா இல்ல உண்மையாலுமே இதானா? என்ன ஷாம், எப்படி உங்க அவர் உண்மையாலுமே செய்யக்கூடிய ஆள் தாங்கன்னு ஒரு மீம் இருக்குங்களா, அது மாதிரி உண்மையா சொல்லிட்டு இருக்காருங்க. நீங்க என்னங்க நீங்க அவர்கிட்ட போய் காமெடி பண்ணிட்டு இது ஒண்ணு சொல்லுவாங்க. ஏற்கனவே டிஎல் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த இது மாதிரி போயிட்டு இருக்கு. விஜய் டைலாகே ஒன்றும்ல, நீ தான் டவுட் வந்ததுக்கு தான் இந்த அடி, நீ தானே கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு ஒரு இது வரும்ல, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு டிஎல். பாப்போம், ஏதாவது கன்ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இவங்க தினம் நியூஸ்ல வரணும்ன்றது, இவங்க ஒரு நியூஸ் பைத்தியங்க வேற. அவங்க இந்த கட்சி தினம் நியூஸ்ல வர்றதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள விடுங்க கருமத்தை. இல்லன்னா பவன் கல்யாணம் பார்த்து நம்மளும் இறங்கிடலாம். இறங்கினாருன்னா இறங்குனா பாத்துக்கலாம். டேய் நாம என்ன இன்னைக்கு நைட் இருக்கோம், நாளைக்கு காலைல சொல்லுவான், என்ன நாளைக்கு கழிச்சு பாத்துக்கலாம், அவ்வளவுதானே. எங்க போறாங்க நம்ம பயலுக்கு? நீங்க எல்லாம் முடிச்சு விட்டுருவீங்களா டிஎல்ல? எப்பா இதுக்கு மேல நான் இது வரைக்கும் டிஎம்கேக்கு மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்கீங்களா ஆதி ப்ரோ? விசிகேக்கு மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்கேன். விசிகே எந்த கூட்டணி கட்சியில இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டிருக்கேன்.
2016 வந்து மக்கள் நீதி மையத்துல மக்கள் நீதி மையம்ன்ற மக்கள் நல விஜயகாந்த் கூட்டணியில கட்சி மக்கள் நல கூட்டணி மக்கள் நல கூட்டணியில கூட்டணி வந்து திரும்ப அனுப்பி இது வரைக்கும் நான் வந்து பரணி நான் தான் ஒரு பாலிடிக்ஸ் தூக்கிட்டேன் பரணி ஏன் பரணி ரேஹாத் இவன் வேற ஐடினா அவன் வேற ஐடினா ஒரு ஃபாலோவர்ஸ் தான் இருந்துச்சு மாவீரன் சொல்லி கொடுத்தாரு ஒரு ஃபாலோவர்ஸ் இருந்தா 2 ஃபாலோவர்ஸ் தான் கொடுக்காதீங்கன்னு பார்த்தேன் அல்லுவாயான்னு ஒரே ஃபாலோவர்ஸ் போட்டுருந்துச்சு நான் கொடுக்கல நம்ம கொடுக்கல யார் கொடுக்க போறா பரணி ஃபாலோ பண்ணி வரான்னு தெரியல ப்ரோ. அந்த இதுல சொல்லுவாங்க இப்படித்தாங்க பட்டாசு கடையை க்ளோஸ் பண்ண இவன் காலையில இருந்து நாங்க போற ஸ்பேஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் விடுங்க உங்களை தாங்க அப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி வரேன். இன்னொரு வாட்டி வரட்டும் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணல இல்லடா டேய் புரியல. இந்த உலகத்திலேயே இந்த ஊர்லயே மைக்கேல் சென்ட் போடுற ஒரே ஆளு நீதாங்கிற மாதிரி இந்த ஊர்லயே நம்ம ஸ்பேஸ்ல எல்லா ஸ்பேஸும் கலந்துக்கிற ஒரே ஆள் இல்ல இவ சொன்னதை பாத்தீங்களா பரணி சொன்னத மாவீரனுக்கு ஹிந்தி தெரியும் கூலிப்படை வச்சு திட்ட வைக்கிறேன். ஏண்டா ஹிந்தி தெரியும்ன்றதுக்காக ஒரு மொழியை அடுத்தவரை திட்டுறதுக்கான யூஸ் பண்றது திட்டுறான்னா அவனுக்கு அக்கோ இருக்கு. ஏண்டா இல்ல புரியல எனக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் தான் ரிக்வஸ்ட் கொடுக்காதுன்னு ஒன்ன சொல்றாங்க. பிரகாஷ் இப்ப ஒன்னே ஒரு வேலை பண்ணாதுன்னு சொன்னா நீ என்ன பண்றா நீ அதை திருத்திக்காம அடுத்தவன் தலைவர் போடுறியா அடிச்சு பிச்சுரு உன்னை ராஸ்கல். கேரளா ஒன்னத்தை இறக்கிட்டு பழிய தூக்கி எம்எல்ஏ போடுறாரு. இதுக்கு கேரளாக்கு என்னங்க சம்பந்தம்? ஆமா புரியல. ஆமா பிரகாஷ் இல்ல பிரகாஷ் வந்து தமிழதான் திட்டுறான். இல்ல மாவீரன் இது எப்படி தெரியுமா ஆகும்? பிரகாஷ் வந்து தமிழ்நாடு, பரணி கேரளா, நீங்க இருக்கிறது கர்நாடகா. இவன் வந்து மொத்தமா ஒரு 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 இனப்புற உருவாக்க பாத்துட்டு இருக்கான் ஸ்மார்ட் பரணி. எதையாவது ஒண்ணு சொல்லி கோர்த்துட்டு நான் வந்து திட்டினது மொத்தமா தமிழர்களை தான் திட்டான். நீங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லடா நீங்க எல்லாம் அதுரா அப்படின்னு தமிழ நல்ல தம்பி புலிவாலா நீங்க பிடிச்சிட்டீங்கன்ற மாதிரி டிரான்ஸ்லேஷன் கேட்கலையே பாவீரன். நான் டிரான்ஸ்லேஷன் கேட்கவே இல்லையே. அந்த ஒரு இது எம் வேர்டு மட்டும் தான் புரிஞ்சிச்சு, மத்தபடி தெரியல. சுட்டியான சொன்னா அதுதான் புரிஞ்சிச்சு. அப்புறம் இன்னொரு வேர்டு எம் வேர்டு மட்டும் தான் புரிஞ்சிச்சு, மத்தபடி எதுவும் புரியல. பட் மாவீரன் கொச்ச 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 கொச்சன்னு மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு தவிர டயலாக்கே கேட்கல. நீங்க அதெல்லாம் கேக்குறீங்க. ஒருத்தன் வந்தால தூக்குறதுக்கு வழியா பாத்து இனிமே கேர்ஃபுல்லா இருக்கும். ஹலோ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. கேக்குது ராஜபாண்டியன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இல்ல அரசியல்லாம் பேசுறீங்களா இல்ல எப்படி ப்ரோ? நீங்க இந்த நீங்க பேசுங்க எது வேணா பேசுங்க. நீங்க பேசுனா கூட அப்படியே பேசுவாங்க. இல்ல இந்த தாவேக்கா வந்து இன்னைக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அவங்க மாவட்ட செயலாளர்களோட கூட்டணிக்கு போலாமா அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டாங்களா? அதை பத்தி பேசுனீங்களான்னு கேட்கறேன். அதை பத்தி தான் அவங்க மாவட்ட உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லிருங்க. இல்ல அவங்க மாவட்ட செயலாளர்களோட பேசி வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள என்டிஏக்குள்ள போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போட்டிருந்தாங்க டைம் லைன்ல. அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான். அது வந்து இன்னைக்கு நிறைய எல்லாருமே ஆல்மோஸ்ட் ரிலையபிள் சோர்சஸ்ன்னு சொல்லி எல்லாருமே போட்டாங்க. நான் அவங்க அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணணும் இல்ல டிக்ளைன் பண்ணணும், இது 2 தான் பெண்டிங் இருக்க மாதிரி எனக்கு என் பார்வையில படுது. ஒன்னு கன்ஃபார்ம் ஆகணும், இல்லாட்டி வந்து அவங்க இல்ல நாங்க தனியா தான் போட்டியிட போறோம்னு அவங்க கேண்டிடேட் அறிவிக்கணும். இதுதான் நடக்கும். இது 2 பேர் ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும் தான் நான் நினைக்கிறேன். அவங்க அலையன்ஸ்ல போயிட்டாங்கன்னா எந்த விஷயம்னாலுமே இது 2ல ஒண்ணு தான் நடக்கும். ஒன்னு அக்செப்ட் பண்ணுவாங்க இல்ல டிக்ளைன் பண்ணுவாங்க. இல்ல இது வந்து டிக்ளைன்லாம் இல்ல அப்படி சொல்லல. இப்ப நிறைய பேர் வந்து சொல்றாங்கல்ல தாவேக கட்சிக்காரங்களே வந்து இந்த மாதிரி வந்து இது ரூமர் பொய் மீடியாக்கள் நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னு. நரேட்டிவ் எல்லாருமா நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஆளுங்கட்சி மீடியா இருக்கு இல்லைன்னு சொல்லல. அதுக்காக எல்லா மீடியாவுமா எல்லா ரிப்போர்ட்ரு டெல்லியில இருக்க தமிழ்நாடு ரிப்போர்ட்டர் எல்லாருமே இந்த மாதிரி போடுறாங்க. அவங்க வந்து ஒரு போட்டிருக்காங்கன்னா ஒரு சம்திங் ஹேப்பன் நடந்ததுனால தானே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல வரேன் நான். ஏங்க அது என்ன தெரியுமா, எனக்கு முன்னாடி இப்ப இதே விஷயத்த நீங்க என்கிட்ட ஒரு 5 6 10 வருஷம் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படி சொல்லியிருப்பேன். ஆனா இன்னைக்கு நீ அதெல்லாம் இல்ல. இந்த பிஸ்மிலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டாரு. கீழே வந்து திட்டினப்ப அதை வந்து மாடியில இருந்து ஒளிஞ்சிருந்து ஒரு பார்த்தாராம் அப்படின்ற மாதிரி. இப்பெல்லாம் இவன் சும்மா இஷ்டத்துக்கு உன்னை கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தாண்டி எனக்கு இவன் சீரியஸா அந்த கட்சிக்குள்ள உட்காந்து அரசியல் டிஸ்கஷன் பண்ணிருப்பாங்கன்றதை ஏத்துக்க முடியல. ஏன்னா முதல்ல 294 தொகுதி இருக்குங்க. நேற்று ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்தேன்னு சொன்னாருங்க. ஒரே நாள் தாங்க எடுத்தாரு. அடுத்த நாள் அதை பத்தி ஒரு பேச்சு கூட இல்லைங்க. எப்பப்பா ஒரே நாள்ல எடுத்து முடிச்சிட்டியாப்பா எல்லா தொகுதிக்கும் அப்படின்ற கேள்வியவே அந்த கட்சியில யாருமே இன்னும் கேட்கலங்க. அப்படிங்கிறப்ப அடுத்த நாள் வேற ஒரு டிஸ்கஷன் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. இந்த டீ கடையில உட்காந்து நாங்க டெய்லி ஒன்று சும்மா சினிமா பேசிட்டு கலைஞ்சு போயிடுவாங்கல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம், அந்த மாதிரி சும்மா டெய்லி உட்காந்து பேசுறதுக்கு ஒரு டாபிக் வந்து இப்ப சினி டாக் பேசுறோம்ல டெய்லி ஒரு 8:30 இருந்து அந்த மாதிரி வந்து டெய்லி பேசிட்டு கிளம்பி போயிடுவாங்க போறீங்க. அப்புறம் தனியா அடிச்சுக்கோங்க. நான் அடிக்கிற மூணுல கேள்வி கேட்கல. நான் என்ன கேட்க வந்தேன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க
நேத்து பேசுனது வந்து விஜய் வந்து அவரு முதல் கட்டமா தான் வேட்பாளர் நேர்காணல் பண்ணாருன்னு சொன்னாங்க. மேபி அவங்க அடுத்து பண்றாங்களா இல்ல மாவட்ட செயலாளர்களோட முடிவு எடுக்கிறாங்களான்றது அவங்க உள்கட்சியோடது. அதை பத்தி நான் சொல்ல வரல. இத வந்து அது எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறது பொதுவா நான் அதை ஸ்பேஸ்ல இருக்கவங்ககிட்ட கேட்கறதுக்காக தான் வந்தேன். அது வந்து பிரகாஷ் ப்ரோ யாரு நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா போறாங்க போல அப்படின்றது செகண்ட். ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு பேசி இதானதுக்கு அப்புறமேட்டு போனா யாருக்கு பலன் அப்படின்றது தான் கேட்க வந்தேன். என்னோட பாயிண்ட் வந்து லேண்ட்ஸ்லைட் ஆயிரும் என்டிஏக்கு அப்படின்ற மாதிரி தான் என்னோட பாயிண்ட். டிவிக்கு போனாங்கன்னா தெரில, என்னோட பாயிண்ட் அது தெரில, அது கரெக்டா இருக்கலாம். என்னோட பாயிண்ட் அதுதான். குறைஞ்சது ஒரு 200 சீட்டாவது கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்க, எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க. குறைஞ்சது ஆனா கட்சி கண்டிப்பா சொல்லணும். ஆனா அவங்களுக்கு வந்து எதிர்காலத்துல கட்சி வளருமா அப்படிங்கிறது அவங்களோட நடவடிக்கைகள், அதுங்களோட அவங்க எப்படி அரசியல் பண்றாங்கிறது. பட் ஆனா இது நடக்கும் அப்படிங்கிறது என்னோட, நான் வந்து இப்போ பொது அந்த ஓட் பர்சன்டேஜ் 200 சீட்டுனா என்ன தெரியுமாங்க? எனக்கு புரியுது. என்ன நம்பிக்கையிலங்க எல்லாரும் வந்து இப்படி பேசுறீங்க? நீங்க நிஜமாவே சீரியஸா இல்ல பேசுறீங்க? இல்ல நான் வேணா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா வேணா சொல்றேன் தொடர், கண்டிப்பா அது நடக்கும். சேர்ந்தாங்கன்னா இது வந்து நம்ம ஹைப்போதெட்டிக்கலா பேசிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. ஒரு ஆள் நாளைக்கு சேரலைன்னா நீங்களும் நானும் ஒண்ணு பேசுன எதுவுமே எல்லாமே இன்வாலிட் ஆயிரும்ல. எங்க சேர்ந்தாலுமே சொல்றேங்க நானு 200ன்றது ஓகே, அதான் தொடர். நம்ம வந்து இதை வந்து நம்ம நீங்க சொல்ற கரெக்ட் தான். இப்போ எது பேசினாலுமே வந்து இப்போ நானுமே வந்து நான் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது. இப்போ பாருங்க இப்படி வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதை வந்து நம்ம அவங்க ஒருவேளை அலையன்ஸ் வச்சாங்களாவோ அல்லது ஏதாவது நடந்தாவோ நம்ம அதை ஃபர்தரா பேசலாம். பட் நான் வந்து பொதுவா மித்தவங்களோட கருத்து தான் கேட்க வந்தேன். எப்படி வேற எதுவும் சோர்ஸ் எதுவும் நியூஸ் தெரியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் அந்த பிரகாஷ் உங்க கருத்து என்ன சொல்லுங்க. எனக்கு புரியல, என்ன கேட்கறதா? ஆமா பிரகாஷ், இதோட 2 பேர் சொல்லிட்டாங்க 200. நீங்க நம்புறீங்களா? என்ன உங்க கருத்து? அதுல இல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் இல்ல, இது நான் இது வந்து நடக்காதுன்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் நடந்தா அதுக்கேற்ற மாதிரி நான் அதை சொல்றேன் என்னன்னு. ஆனா இப்போதைக்கு சுருக்கமா ஒருவேளை நடந்துச்சுன்னா அதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, இது யாருக்கு பலன் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது வந்து முழுக்க முழுக்க பிஜேபிக்கு பலன். எப்படின்னா பிஜேபி வந்து இப்போ வந்து ஒட்டுமொத்தமா அவங்களோட சட்டமன்ற தொகுதிகள், ஒட்டுமொத்த சட்டமன்றத்தோட அவங்களோட எண்ணிக்கை வந்து 4 எம்எல்ஏ இருக்காங்களா, 5 எம்எல்ஏ இருக்காங்களா? ஒட்டுமொத்த 4 தான் நினைக்கிறேன். 4 இப்போ 4. ஆனா வந்து விஜய் கூட கூட்டணி சேர்ந்தாங்க. ரெட்டலை, விஜய், பாமக, அந்த தாமரை, அப்புறமேட்டு அவங்களோட கொள்கை, அப்புறம் அந்த மத அரசியல், அப்புறமேட்டு வந்து ஒரு ஜாதி அரசியல், இது எல்லாம் சேர்ந்து விஜய்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். இப்ப எப்படின்னா ரசிகர்கள் படை எதை நினைச்சாலும், அதாவது விஜய் என்ன சொன்னாலும் அது ஃபாலோ அப்படியே பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிற ஒரு வெறித்தனமான படை இருக்கு. அது கிட்டத்தட்ட எப்படி சொல்றதுன்னா, ஒரு நம்ம தமிழ் சினிமால எப்பவுமே வந்து சினிமால வந்து இந்த ஒரு நபர் புகழ் பண்ணி இப்ப நம்ம கொண்டாடுறது அதிகம் நமக்கு எப்பவுமே. அது ரஜினியாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், தனிநபர் துதி அப்படிங்கிறது நம்ம பயங்கரமா பீக்ல இருக்குது. ஓகேவா? அப்படி வந்து விஜய்க்கு வந்து இப்ப வந்து அவர் சொல்ற மாதிரி அந்த உச்சகட்ட ஒரு பீக்ல இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். எப்படின்னா அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாலும் அதுக்கு சப்போர்ட் கொடுக்கறது ரசிகர்கள் இருக்காங்க. அது என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படிங்கிற ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்கள் பிளஸ் வந்து என்ன நடந்தாலும் பிஜேபிக்கு முட்டு கொடுக்குறோம், பிஜேபி சப்போர்ட் முட்டுங்கிற வேலை கூட விட்டுருங்க, சப்போர்ட்னு வச்சுக்கோம், என்ன நடந்தாலும் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. இந்த 2 கூட்டமும் ஒன்னா சேர்றப்ப யாருக்கு பலன் அதிகம்னா இது வந்து முழுக்க முழுக்க பிஜேபிக்கு பலன் அதிகம். எப்படின்னா பிஜேபி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒட்டுமொத்த 4 சட்டமன்ற தொகுதி இப்போதைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இரட்டை இலக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க கிடப்பாங்க. எப்படின்னா விஜயோட ரசிகர்கள், கோர் ரசிகர்கள் பயங்கரமா ஓட்டு போடுவாங்க. ரெட்டலைக்குன்னு ஒரு கோர் ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்கு. நீங்க அவங்களோட ரொம்ப பலவீனமான தேர்தலில் கூட அவங்க 20% மேல ஜெயிச்சிருக்கிறாங்க. ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஜெயிச்சிருக்காங்க மீன்ஸ் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. திமுகவோட ரொம்ப வீக்கான சமயம், பல தொகுதிகளில் தோத்த சமயத்தை கூட திமுக வந்து 20% மேல ஜெயிச்சிருக்கு. 20% மேல வாக்குகள் வாங்கியிருக்கு. அப்ப இவங்களோட கோர் ஓட்டர்ஸ் வந்து 20% மேல இருக்கிறாங்க. அந்த கோர் ஓட்டர்ஸ் தோத்தாலுமே 20% ஓட்டு விடுவது அப்படின்னா அந்த ஓட்டர்ஸ் சேரும் போதும், பிளஸ் வந்து இந்த பிஜேபியோட ஓட்டு சேரும் போதும், அதுக்கு மேல கூடுதலா இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு, ரசிகர்கள் ஓட்டு, அப்புறமேட்டு இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி மத அரசியல், ஜாதி அரசியல பேக் பண்ணி வந்திருக்க ஓட்டு, திமுக எதிர்ப்பு ஓட்டு, இது எல்லாம் சேரும் போது பிஜேபிக்கு அவங்க இத்தனை நாள் ஆசைப்பட்டு சட்டமன்ற உறுப்பினரோட எண்ணிக்கை அவங்க நினைச்சதை விட நிறைய வரும். இரட்டை இலக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க கிடைப்பாங்க. அது பிஜேபிக்கு முழுக்க முழுக்க பலம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிமுக அழிஞ்சா என்ன, எப்படி போனா என்ன, ஏற்கனவே ஆல்மோஸ்ட் அழிச்சிட்டாங்க. 8 பேர் பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 8 குழு, ஒரு கட்சியை வந்து 8 பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வேல்யூ இருக்கோ வேல்யூ இல்லை, ஆனா அவங்க நினைச்சது அதுதான். அந்த கட்சி வந்து எதிர்கட்சியே இல்லாம, கட்சியே இல்லாம போயிடுச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கி பெரிய பாம்பா மாறிடலாம். அது வந்து பிஜேபி அப்படிதான் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பண்ணிட்டு இருக்கு.
ஒவ்வொரு ஸ்டேட்லையும் போக 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 அந்த மாநில கட்சிகளை அழிச்சிட்டு அந்த இடத்துல பிஜேபி வந்துடும். அது எப்படினாலும் இப்ப கூட பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு முதல்வர் பதவி வேணா, ராஜ்யசபா உறுப்பினராக போகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு முதல்வர் அந்த இதை கூட வேணாம், சட்டம் அந்த மாநில அரசியல் வேணா நான் அங்க போறேன்னு சொல்லிட்டு போற அளவுக்கு இருக்குன்னா பிஜேபியோட அமைப்பே அப்படிதான். நீங்க வந்து கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு அப்புறம் கட்சியை இல்லாம போட்டு அந்த கட்சி தான் முதன்மை கட்சியா மாறிடும். இப்ப அந்த வகையில பிஜேபிக்கு இது ஒரு முக்கியமான தேர்தல். 2026 அவங்க எய்ம் பண்றதே வந்து அவங்க ஜெயிக்கணுங்கிறதுல அவங்க எய்ம் கிடையாது. அவங்களோட பலத்தை அதிகரிக்கணும். அவங்கதான் எதிர்கட்சியா இருக்கணும். அவங்கள பத்தி தான் முழு பேசுபொருளா இருக்கணும். அடுத்த முறை வரும்போது அவங்க தான் அங்க ஆட்சிக்கு வரணும். அவங்க உடனே வர மாட்டாங்க. உடனே நம்பகத்தன்மை இருக்காது. நம்பகத்தன்மைங்கிறது நீங்க வந்து நீங்களே நம்பிடணும், நானே நம்பிடணும். நாளைக்கு ஒருவேளை அடுத்து அவங்க தானோ அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நம்பிக்கை எப்போ வருதோ அப்ப அவங்க வந்துருவாங்க. அப்ப நம்பிக்கை வர வைக்கிறத அவங்க வேலை பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், அங்க உள்ள முக்கியமான கட்சிகள் அழிச்சிடணும். இப்ப நீங்க 2 பேர்ல தான் இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஒண்ணு திமுக இல்ல அதிமுக, திமுக இல்ல அதிமுக, திமுக இல்ல அதிமுக போயிட்டு இருக்கு. இப்ப ரெண்டாவது இந்த அதிமுகங்கிறது போகவே போகாது. ஏன்னா அதிமுக ஆல்மோஸ்ட் வீக் ஆயிடுச்சு. அதிமுகங்கிறதுக்கு இப்ப மக்கள் மேல நம்பிக்கை, அதாவது மக்களுக்கு அதிமுக மேல நம்பிக்கை இல்ல. முக்கியமா அதிமுக மேல நம்பிக்கை இருந்தாலும், ரெட்டலங்க மேல நம்பிக்கை இருந்தாலும், எம்ஜிஆர் சின்னம் அப்படிங்கிற மேல என்ன நம்பிக்கை இருந்தாலும், எடப்பாடி மேல சுத்தமா நம்பிக்கை. நீங்க தலைமை அங்க வேற யாரா இருந்தா கூட நீங்க மாறுதலா இருந்திருக்கும், இல்ல ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பேஸ் கொஞ்சம் இருந்திருக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா 11 தேர்தலோ 12 தேர்தலோ தோத்துருக்காரா இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி. அவர் இந்த பொதுச் செயலாளராக வந்ததுக்கு அப்புறம், அவரோட தலைமை கீழே அதிமுக வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 11 தோல்வி நினைக்கிறேன். அப்ப அவர் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லைங்கிற பட்சத்துல நீங்க அந்த கட்சியை அழிக்கணும். அதுதான் வந்து பிஜேபியோட அந்த இடத்துல பிஜேபி வரும்னு நினைக்குது. அதுக்கு வந்து இப்ப விஜய் சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி நடந்துச்சுன்னா பிஜேபி தான் முழுக்க சாதனம். ஏன்னா அது வந்து பிஜேபி அவங்க இத்தனை நாள் என்ன நினைச்சாங்களோ, இத்தனை வருஷம் என்ன நினைச்சாங்களோ அந்த பிளானுக்கு ஒரு அழகான ஒரு அஸ்திவாரமா அவங்க நினைக்கிறது அமையும். இது விஜய்க்கு சாதகமா, திமுக சாதகமா கேட்ட திமுக கண்டிப்பா ஓரளவுக்கு ஒரு பெரிய அடி உண்டு. எப்படின்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட முதல்வன் படத்துல எதிரிகள் எல்லாம் ஒண்ணு சேர்றப்ப ஒரு இருக்குல்ல, கொள்கை பிடிச்சாலும் கொள்கை பிடிக்கலாம் ஒரு இருக்கு. ஆனா திமுக பெரிய அடி இருக்காது. ஆட்சி அமைக்க போறது அவங்களா தான் இருக்கும். ஆனா அந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் இருக்குல்ல, அது மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுது. எப்படின்னா பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பிஜேபி தனித்தனியா நின்னாங்க. ஒரு சில தொகுதிகளை பாத்தீங்கன்னா 2 பேர் கூட்டு அந்த எண்ணிக்கையை சேர்த்தோம்னா ஜெயிச்சவங்க எண்ணிக்கையை விட கொஞ்சம் அதிகம் அவங்க. ஆனா அது எப்படின்னா அந்த இடத்துல பாராளுமன்ற தேர்தல், அது பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு எப்பவுமே பலம் அதிகம். தனித்தனியா நின்று ஒரு ஓட்டிங் பெர்சன்டேஜ் வாங்குறதும் கூட்டா சேர்ந்து வாங்குறதும் இருக்கு. திமுகவோட முழு பலமே திமுகவும் அதை தாண்டுனா விசிகா மட்டும்தான். அதாவது களத்துல இறங்கி வேலை செய்யறவங்க ஒரிஜினலா பலம் அப்படின்னா அந்த ஓட்டர்ஸ், கரெக்டான ஓட்டர்ஸ், ஸ்கோர் ஓட்டர்ஸ் அவங்க 2 பேர் மட்டும்தான். மற்ற எல்லாம் சும்மா ஒட்டிட்டு நிக்கிற கூட்டணி தான். அதிமுகவா இருக்கட்டும் வேலை செய்ய மாட்டாங்க. யாரு வேலை செய்யறதுக்கு இருக்கான்னு தெரியாது. காங்கிரஸ் சுத்தம். ஒரு தேசிய கட்சியா இருந்தாலும் கொஞ்சம் கூட நீங்க வந்து தூங்குறவன கூட எழுப்போம், தூங்குறவன மாதிரி நடிக்கிறவன் எழுப்ப முடியாது. அந்த மாதிரி ஒரு கேங்கு தான் காங்கிரஸ் கேங்கு. அப்ப மீதி இருக்கிறது கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். இவங்க உழைப்பாங்க, ஆனா உழைக்கிறதும் தெரியாது, எதுவும் தெரியாது. இவங்க முழுக்க இவங்க வந்து தனியா விடுதலை படத்துல வர விஜய் சேதுபதி மாதிரி பொழுதன்னைக்கும் போராட்டம் இருக்க மாதிரி நேரம் பார்த்தாலும் போராட்டம், ஆர்ப்பாட்டம் அப்படி போற கேங்கு. இந்த களப்பணி ஆற்றுற கேங்குன்னு இருக்குல்ல, இது வந்து திமுக கூட்டணி யாருமே இல்லை. ஒண்ணு திமுக, அதாவது திமுக கூட்டணி முழு பலமும் திமுக மட்டும்தாங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப வந்து ஒருவேளை இந்த கூட்டணி இணையுங்க பட்சத்துல ரசிகர்கள் பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேசிய கட்சிங்கிற போது ஆளுங்கட்சியா இருக்கிற ஒரு மத்திய அரசுன்னு ஒரு கட்சி, கோர் ஓட்டர்ஸ் ரெட்டல ஓட்டு அதிகமா இருக்கிற ஒரு கட்சி. அடுத்தது பாத்தீங்கன்னா பாமக அன்புமணி அது ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளோ 6 தொகுதியோ 5 தொகுதியோ அங்க கோர் ஓட்டர்ஸ் ஜாஸ்தியா இருக்க ஒரு கட்சி. இப்படி பல கட்சிக்கு சேர்றப்ப அது ஒரு மாதிரி அமையும். இருந்தாலும் என்னோட முழு நம்பிக்கை இப்போ வரைக்கும் நான் உறுதியா நம்புறேன், விஜய் அந்த மாதிரி பிஜேபி கூட சேர மாட்டார். ஏன்னா விஜயோட அவர் ஏற்கனவே சொல்லும் போது கொள்கை எதிரின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது போக ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து திமுக ஒரு காலத்துல கூட்டணி வச்சிருக்கு, அதிமுக இப்ப கூட்டணி வச்சுட்டு இருக்கு. நாங்க திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ கிடையாது. நாங்க தனித்துவம் தான் நிக்க போறோம். 234 தொகுதியிலே நிக்க போறோம். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய். அப்புறமேட்டு 2026 நாம தான் ஆட்சி ஆகும், நம்பிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் கான்பிடண்டா பேசுறாரு. அது போக அவங்க ஒரிஜினல் வந்து எல்லாரும் சொல்றது வந்து நாங்க எக்காலத்திலையும் பிஜேபி கூட்டணி வைக்க மாட்டோம்னு இருக்கிறாரு. அதனால நான் முழுசா நம்புறேன் பிஜேபி கூட்டணி வைக்க மாட்டார். அப்படி வச்சா அது வைக்கும் போது நம்ம பேசிக்கலாம் அது என்னங்கிறது. ஆனா வச்சா யாருக்கு பாதகமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க அது வந்து பிஜேபிக்கு சாதகமா இருக்கும். அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொல்றீங்க விஜய்க்கு வந்து அப்படியே ஓட்டு அப்படியே வரணுங்க. விஜயோட மெயின் சப்போர்ட்டர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க விஜய் ஒரு ஆள் வந்து அவங்க பக்கம் போராடுறதுனால அவங்க கண்டிப்பா பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லவே முடியாது. உங்களுக்கு
புரியுதுங்களா? விஜய் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டுல ஒண்ணு மட்டும் சொல்றீங்க. நீங்க இல்ல விஜய், இல்ல ப்ரோ, நீங்க கண்ண மூடிட்டு விஜய் சப்போர்ட் பண்றாருன்னு அவங்க பண்ணுவாங்க நீங்க நினைக்காதீங்க. கடைசியா சொல்றேன், இல்ல நீங்க ஒன்னே ஒன்று சொல்றேன், கண்ணை மூடி நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த மட்டும் நீங்க வந்து நம்மளாலும் சரி நம்பாட்டினாலும் சரி, தமிழ்நாட்டுல வந்து நீங்க வந்து ஜாதியா மதமான்னு கேட்டா ஜாதி முக்கியம் சொல்லுவான். மதமா ஜாதியான்னு கேட்டா கண்டிப்பா ஜாதி தான் வரும். ஜாதி அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். அடுத்தது ஜாதியா ரசிகரான்னு கேட்டா ரசிகர் நடிகை தான் முக்கியங்கிற அளவுக்கு பெரும்பாலும் 90% நடிகன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நடிகை பின்னாடி போறதுதான் நம்ம தமிழ்நாட்டில். அது ரஜினியா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து நடிகன் தான் முதல்ல. ஏன்னா நம்ம வந்து பார்த்து நம்ம அந்த இளமை பருவம், குழந்தை பருவத்துல இருந்து நம்ம பார்த்து ஒருத்தனை வந்து அட்மையர் பண்ணி வர்றவங்க கொஞ்சம் மாத்திக்கிறதுக்கு பல வருஷம் கஷ்டமாகும். ஒரு 50% பேர் 60% பேர் வந்து அதை மாற்ற முடியாது. ஒரு 20% இருந்து 30% தான் மாற்ற முடியும். இப்போ நான் ஒரு சில குரூப் இருக்கும், அஜித் ரசிகளாவே இருந்தாலும், இப்போ நீங்களும் அஜித் ரசிகர், நான் அஜித் ரசிகரா இருந்தாலும், அப்புறம் கேம்பால நடிச்சா நான் ஒரு ஆள் போட்டு பயங்கரமா திட்டுவேன். அவர் சினிமா நடிக்கலாம் போட்டு அவர் போட்டு திட்டுவேன். இவர் கூட சிவா கூட ஒர்க் பண்ணா திட்டுவேன். ஆனா அப்படி கிடையாது. இதுலயே ஒரு கேட்கும், சிவா கூட ஒர்க் பண்ணா யாருக்கு உனக்கு என்ன, விஷ்ணுவர்தன் கூட ஒர்க் பண்ண நாங்க படம் பார்க்கறோம், உன் வேலையை பார்த்துட்டு போய் என்ன திட்டம்னு இருக்கான். ஓகேவா? என் முட்டு கொடுக்கறதுன்னா இது வந்து எப்படின்னா பிடிச்சவனுக்கு என்ன செஞ்சாலும் அப்படியே கண்ணை மூடிட்டு பிளைண்ட் ஃபாலோயிங்னு ஒண்ணுதான் இருக்கு. அது நடிகை தன்மை, அதுதான் வரும். அது தான் விருப்பப்பட்ட நடிகன், தான் ஆசைப்பட்ட நடிகன், அது எம்எல்ஏ ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அவங்க அதை நோக்கி தான் போவாங்க. அவன் தலைமை எடுக்கிற முடிவு சரியா தான் இருக்குன்னு நினைச்சு போவாங்க. அங்க வந்து நீங்க கிறிஸ்டியன், முஸ்லீம், ஹிந்துன்னு பிரிக்கவே நடிகத்துல மட்டும், நடிகை வெறியில ரசிக வெறியில மட்டும் அதை பிரிக்காதீங்க. அது வந்து நடிகர்கள் என்ன சொல்லுவாங்களோ அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்றதுதான் பெரும்பாலும். ஒரு சிலர் 2 பேர் வேணா மாறி போகலாம், ஓகேவா, எதிர்க்கலாம். அது அது வந்து அது பெரிய ஓட்டிங் கிடையாது. அவங்க கோர் ஓட்டர்ஸ் ரசிகர்கள் இருந்து முழுசா மாறும். அவங்க ஒரு சிலர் தான் போவாங்க தவிர மத்த எல்லாருமே அப்படி போயிட மாட்டாங்க. இல்ல அது உங்களோட கருத்தா இருக்கலாம். ஆனா சில விஷயங்கள் வந்து இப்போ நீங்க இந்த கன்னியாகுமரி இந்த சைடு எல்லாம் பாருங்க, ஒரு கிறிஸ்டியன்ஸ்ன்றது ஒரு இதெல்லாம் வந்து அவங்க சர்ச்ல என்ன சொல்றாங்களோ அதை முடிவு எடுப்பாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வரையும் வந்து தனிமையாக செயல்படுவாங்க. கடைசி டைம்ல வந்து சில டைம்லாம் வந்து சில இதெல்லாம் நடக்கும், ஓகேங்களா? அவங்க சொல்றவங்க தான் ஓட்டு போடுவாங்க. நீங்க கன்னியாகுமரி அந்த சைட்ல போடுறீங்க, கன்னியாகுமரி சைட்ல வந்து டிஎம்கே காங்கிரஸ்க்கு எல்லாம் வந்து நல்ல ஓட்டு இருக்கு. சொல்லுங்க, என்னாச்சு? ஆளே காணாமே போயிட்டேன். ஆளே காணாமா? அவர் போயிட்டாருண்ணா. பரணி 2 வாட்டி பாப்பான், எடுத்து பேசிட்டு இருந்தா தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டு. அனுப்பிட்டீங்களா அவரு? ஓகே ஓகே, நானும் புரியுது. வந்து 10% 90% மாதிரி நான் 90% ஒதுங்கி நிக்கிறேன். அப்பப்ப ஏதாவது 10% லைட்டா தான் தெளிப்பேன். என்ன தேவையில்லாம அரசியலுக்கு இழுக்காதீங்க சிஎம் சார் அப்படின்றியா? இங்க பாருங்க, நீங்க அது ஒண்ணு சொல்லிட்டு நான் வேணா எழுதி வச்சுக்கீங்க. இங்க டெய்லி ஸ்பேஸ் கேட்டு அரசியல் ஊறி போய் நம்மளை விட பயங்கரமா அரசியல் பேச போறா அப்படின்னு ஒரு 6 மாசம் 1 வருஷம் போயிடுச்சுன்னா ஏன் சொல்ல முடியாது. இந்த எலெக்ஷன் முடியறதுலயுமே பரணி இந்த வேலையை செய்யலாம். உனக்கெல்லாம் தெரியும் அரசியலை பத்தி, என்ன பார்த்து கேள்வி கேட்கலாம் பரணி. உனக்கெல்லாம் தெரியும் அரசியலை பத்தி, ஆதிய பார்த்து உனக்கு எல்லாம் தெரியும் அரசியலை பத்தி, உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன எக்ஸ்ட்ரா இருக்கலாம் விஷயங்கள் சொல்லி பேச போறா. அப்படி இல்ல ஓட்டே கேட்க ஆரம்பிச்சிடும் அடுத்த இதுல, அவன் இறங்கிடுவான் அரசியல்ல, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. இல்ல ஆக்சுவலா அப்படி இல்ல. என்னன்னா நமக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லா நாளை வந்து ஃப்ரெண்டா வச்சுக்கணும், அதுதான் ஆசை, அவ்வளவுதான். உங்க இது இல்ல அப்படி இல்ல, இது சொல்லிடுவான், இது உங்க மாநிலம், இது எக்கேடுகிட்ட போய் நாசமா போனா எனக்கு என்ன அப்படின்றான். இல்லங்க, இது உண்மைதான். முந்தானத்து போன் பண்ணி உங்க ஊர்ல ஒரு ஃபேமஸ்ன்னு கேக்குறேன். என்ன சொன்னீங்க பாருங்க, கேரளால என்ன ஃபேமஸ், முந்திரி இருக்கு, நேந்திர சிப்ஸான்னு கேக்குறாரு. ஏங்க உங்க ஊர்ல நீங்க இப்ப இருக்க ஊரு, சொந்த ஊரு, எல்லா ஊரும் உங்க ஊர் தானுங்க. உங்க ஊர்ல உள்ள ஃபேமஸ் நீ ஏங்க நேந்திர சிப்ஸுக்கு போறீங்கிற மாதிரி. உங்களுக்கு இப்ப உங்க ஊர்ல ஃபேமஸா இருக்கிறது வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நேந்திரங்கா சிப்ஸா நான் கேட்டேன். அது ஒரு குத்தமா? கடைசியில சரி சொல்லுங்க, ஆதி சொல்லுங்க, விசால் சொல்லுங்க, நாமக்கல்ல என்ன ஃபேமஸ்? ஆதி ப்ரோக்கு தெரியுமே, இப்பதான் சொன்னேனே நானு. இல்லங்க நாமக்கல்ல எது தெரியுமா ஃபேமஸ்? என்ன கேட்டா வயிற்றுச்சல் தெரியுமா? எங்க அம்மா யாரையாச்சும் காட்டி திட்டிக்கிட்டே இருப்பாங்க, பாத்தியா அந்த பிள்ளைங்க எப்படி படிக்குதுன்னு அப்படின்னு. படிப்பை விட்டுருங்கண்ணே, அதை விட ஃபேமஸ் ஒண்ணு இருக்குல்ல, அதை சொல்லுங்க. என்னங்க படிப்பு விட்டுருங்கன்றீங்க? இல்ல நான் படிப்பை விட்டுருங்க. ஏங்க இந்த நாமக்கல்ல இருந்து படிப்பை விட்டுருங்க, அது வந்து அது அடைச்சு வைக்கிற விஷயங்க. அதான் நாமக்கல்ல இன்னொரு அதே மாதிரி அடைச்சு வைக்கிறது இன்னொன்று இருக்குல்லங்க. நாமக்கல்லாம் முட்டை தானங்க ஃபேமஸ். முட்டையை சொல்றேன், இவ்வளவு யோசிக்கிறீங்க. அதான் வாங்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஹியூமர் ட்ரை பண்ணேன். இல்ல பிரகாஷ் ப்ரோ, நான் இன்னைக்கு படம் பார்த்துட்டு வர்றப்போ ரோட்ல பாக்குறேன், ஏதோ ஒரு முகாம் போட்டு ஒரு கட்சி பேர் போட்டிருந்தாங்க.
இலவச கேஸ் சிலிண்டர் முகாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கேஸ் சிலிண்டர் முகாமா இல்ல இலவசமா கேஸ் சிலிண்டர் தராங்களா அப்படின்னு தெரியல. நான் சீரியஸா ஷாக் ஆனேன். அது வந்துட்டு இப்ப அது எப்படி தர முடியும் எனக்கு தெரியலங்க. நான் வேணா நாளைக்கு அந்த பிளெக்ஸ் வேணா போட்டோ எடுத்து ட்விட்டர்ல போட்டோ. பிளெக்ஸா இல்லடா, போய் கேட்டு தொலை வேண்டியதுடா. அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் உள்ள போய் முதல்ல என்னன்னு கேட்டுருவேன். என்ன ஏதுன்னு உள்ள போய் கேட்க வேண்டியதுன்னா, ஏன்டா முகா போட்டு ஒருத்தர் உட்காந்து இருக்காங்க, கியூரியஸா இருக்கு உனக்கு, அந்த கேள்வி அங்க கேட்காம இங்க வந்து ஸ்பேஸ்ல கேக்குற. கேட்கல, டைமிங் பார்த்து அடிக்கிறீங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் தான், வேற எதுவும் இல்ல. இல்லடா, எப்படா கொடுக்க முடியும்? என்ன பிரகாஷ், என்னவா இருக்கு, எப்படி கொடுக்க முடியும்? அப்படி கொடுக்க முடியாதுல்ல. இல்ல எதுக்கு யாரு கொடுக்குறாங்க சிலிண்டர் புரியல யாரு. ஐ எம் நாட் ஷூர். பட் ஆனா நான் பார்த்தப்ப நான் அந்த ரோட்ல கிராஸ் பண்றப்ப பார்த்தேன் பிஜேபி நினைக்கிறேன், பட் நாட் ஷூர். இலவச கேஸ் சிலிண்டர் முகாமா பிரகாஷ்? இது வரைக்கும் வாழ்க்கையில் அந்த மாதிரி கேள்வி 35 வருஷம் வாழ்ந்துருக்கேன். பரணி கொஞ்சம் இல்ல பரணி கொஞ்சம் தவறான அங்க அது வேற ஏதாவது பார்த்து தவறா மாத்தி புரிஞ்சிருப்பாரு. இல்ல அவங்க வேர்டு ட்ரிக் பண்ணிருப்பாங்க. அங்க கொஞ்சம் ட்ரிக் ஆச்சு பண்ணுவாங்க இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி. அதுவும் கிட்டத்தட்ட நாமக்கல் பாதி கொங்கு மண்டலம் சேரும், புரிஞ்சுங்க. இல்ல பிரகாஷ், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு காலையில இதுக்காகவே நான் போய் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுறேன். சரி பாருங்க, அது கொங்கு மண்டல கொஞ்சோண்டு ஒட்டிட்டு இருக்கும். அது ஒட்டிட்டு இருக்கும் மீன்ஸ் பாத்தீங்க சிலிண்டர் தான். அத வந்து பிரச்சனமா அந்த பெருசா போட்டிருந்தாங்க ரெட் கலர்ல. ஓகேவா? கேஸ் அப்படிதான். ஒரு தொகுதியில, நம்ம சட்டமன்ற தொகுதி ஒரு தொகுதியில வந்து அந்த வேட்பாளர் வந்து நிறைய கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. பயங்கரமா கிஃப்ட் கொடுத்து நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அங்க வாக்காளர் எல்லாத்துக்கும் அது ஒரு 2-3 வருஷம் கொடுத்துட்டு இருக்காரு. திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, 2 நாளைக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு மட்டும் நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லது ஒரு வாரம் கழிச்சு நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வாஷிங் மிஷின் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. எப்படி எல்லாருக்கும் வாஷிங் மிஷின், ஒரு வாஷிங் மிஷின் கிட்டத்தட்ட தோராயமா 14,000 ரூபாய் 15,000 ரூபாய் வரும். அவர் கிஃப்ட் கொடுத்துட்டே ஒரு டெய்லி உங்கள்கிட்ட 10 ரூபா கொடுத்துட்டு இருக்க ஒரு ஆளு உங்கள்கிட்ட 100 ரூபா டெய்லி ஒரு 10 ரூபா கொடுத்துட்டே இருக்கு. 10 ரூபா ஒருத்தர் ஒரு கிஃப்ட் கொடுத்தாருன்னு வச்சுங்களேன். அவர் வந்து திடீர்னு வந்து உங்கள்கிட்ட 100 ரூபா தரேன்னு சொன்னா நீங்க நம்பிடுவீங்க. ஏன்னா டெய்லி கொடுத்து தானே 10 ரூபா. ஆனா நீங்க திடீர்னு 100 ரூபா கொடுத்தா ஒத்துக்குவீங்கல்ல, நம்பிடுவீங்கல்ல. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 2 வருஷமா சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தவர் திடீர்னு பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் தரேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. யோ என்னையா பேசுற, ஒரு வாஷிங் மிஷின் 14,000 5,000. சாம்சங் வந்து இந்த 6.5 லிட்டரா அது வந்து இருடா இவன் ஒருத்தன் போட்டோ பார்த்துட்டு சொல்றான். சாம்சங் விடுங்க, மினிமம் எந்த பிராண்டா இருந்தாலும் 12,000 வரும். 12,000 13,000 10,000 ரூபாயாச்சும் வரும்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன், 10,000 ரூபாய் எப்படியா கொடுப்ப? நல்லா இருக்கு. இந்த 15 இல்லங்க பாத்துருப்பாங்க, 15 லட்சம் போட்டு விடுறேன் இல்லைங்க ஒருத்தர் அக்கௌண்ட்டுக்கு எல்லா அக்கௌண்ட்லயும் அந்த மாதிரி. சரி நம்மளும் சொல்லி விடுவோம்னு சொல்றான் போல. ஆனா ஆதி ப்ரோ, இது இப்போ அவங்க எலெக்ஷன் ஜெயிச்சா குடுக்குறோம்னு சொல்லலையே, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே குடுக்குறோம்ன்றாங்க. பரணி அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ அல்லது ஒரு வாரத்துக்கு அப்புறமோ, அதாவது எப்படி எலெக்ஷன் சமயத்துல கிஃப்ட் தர விட மாட்டாங்க. ஓகேவா? அது வந்து தேர்தல் அறிவிச்சிட்டு நடத்த விதிகள் அமலுக்கு வந்துடும். அப்போ வந்து சின்னதா ஒரு குங்குமச்சிமீன் கொடுத்தா கூட பல விஷயங்கள் வந்து பெருசா போகும். அதை நீங்க என்னன்னா நான் அவங்க வாங்கியெல்லாம் வச்சுட்டேங்க, அவங்க கொடுக்க விடாம தடை பண்றாங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் கொடுத்து ஏமாத்தலாம். எதுக்குன்னா இப்ப இத்தனை நாள் நீங்க டெய்லி 10 ரூபா கொடுத்துருக்கீங்கல்ல, டெய்லி கொடுக்கறனால அதாவது 10 ரூபா மீன்ஸ் நான் சொல்லி புரிஞ்சுக்க, நான் வந்து கிஃப்ட் தான். ஓகேவா? சின்ன ஒரு உதாரணத்தையும் சொல்றேன். 10 ரூபாங்கிறத ஒண்ணு 10 ரூபாங்கிறத நினைச்சுக்கோனா டெய்லி சின்ன சின்ன கிஃப்டா கொடுக்கறனால அது மேல நம்பிக்கை வந்துடும். அவ்வளவுதான். ஆக்சுவலா நான் சீரியஸா சொல்றேன். இப்போ நான் வந்துட்டு தமிழ்நாட்டுல இருந்த டைம்லயும் சரி, நிறைய பேர் சொல்லி வந்து என்னன்னா அந்த எலெக்ஷன் டைம் வந்துச்சுனாலே வந்துட்டு பிரகாஷ் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, பட் சொல்றேன், எலெக்ஷன் டைம் வந்துட்டாலும் இந்த தமிழ்நாட்டுல வந்து சில கட்சிக்காரங்க வந்து காசு கொடுப்பாங்க, வீடு தேடி வந்து கொடுக்குறவங்க நான் பார்த்துருக்கேன். நேராகவும் நான் பார்த்துருக்கேன், நான் கேள்வியும் பட்டிருக்கேன். ஸோ பட் ஆனா நான் வந்துட்டு அரௌண்ட் 10 to 15 இயர்ஸ் நான் கேரளால இருந்தேன். ஒரு தடவை கூட வந்துட்டு அங்க யாருமே வந்து அந்த எலெக்ஷன் டைம்லயும் சரி யாருமே காசு கொடுத்ததில்ல. ஒரே ஒரு தடவை என்னன்னா, நான் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு நான் நைட் ஷிஃப்ட் அந்த டைம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த நாள் எலெக்ஷன். எனக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டா இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் இருந்துச்சு, ரொம்ப எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் இருந்துச்சுனால டயர்டா இருந்துச்சு. நான் காலையில ஓட்டு போட வரல அப்படின்ற மாதிரி. அப்போ ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போய் பைக்ல கூட்டு போய் ஓட்டு போட வச்சாரு. அந்த மாதிரி தான் நடந்துச்சு. இல்ல தூக்கிட்டு போயின்னு சொன்னீங்க, அது வந்து எதுக்காக சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு வந்து ஒரு படம் பார்க்க கூட போய் பைக்ல கூட்டு போனாரு. கூட்டிட்டு போய் ரைட் ஓகே பைக்ல கூட்டு. சரி மதன் வந்திருக்காரு. மதன் சொல்லுங்க. ஒருத்தர் கேள்வி கேட்டார், ராஜபாண்டியன் கேட்டாரா, இன்னொருத்தர் கேட்டாரு, ஷியாம் கேட்டாரு. நீங்க ஒரு விஜய் ரசிகர், நீங்க சொல்லுங்க. இல்ல அவரு டிவிக்கு அவர் சொல்லுவார். அவரு ஒரு நீங்க ஆனா யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லவே இல்லையே பிரகாஷ் ப்ரோ. யாருக்கு ஜாதகம் அது வந்து அவங்க நடந்தா பேசியும் நடக்காது நம்புறேன்னு.
அது நடந்துச்சுன்னா அன்னைக்கு ஆதி சொன்ன பதில் தான் அதுவும். ஏன்னா ஒருத்தர் அனுமானத்தை வச்சே நம்ம வந்து அது விஷயங்கள் பேச முடியாது. அனுமானத்தை வச்சு பாராட்டவோ திட்டவோ கூடாது. முதல் விஷயமே ஒரு இது அதான் நீங்க கேட்டதுக்கு யாருக்கு பலம்னு கேட்டீங்க, அந்த ஒரு பதில சொல்லுவோம். யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் கேட்டீங்க, அது சாதகங்கிறத விஷயம் சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதுதான் ஏன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஒரு அப்படி நடந்தா இது நடக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு, இவங்களுக்கு தான் சாதகமா இருக்க வாய்ப்புங்கிறத சொன்னேன். மதன் அவர் டிவி கேட்காரு, விஜய் கட்சி விஜய் ரசிகர், அவர்கிட்ட கேட்போம் அவரோட ஒப்பீனியன் என்னங்கிறது கேட்போம். இன்னைக்கு வந்து செய்தி எப்படி பாக்குறாருன்னு. ஏங்க அது அது அபிஷியலா வரட்டும் ப்ரோ. நமக்கு நீங்க சொன்னதுதான் அனுமானத்தை வச்சுட்டு என்ன பதில் சொல்றது, வரட்டும். இது இது கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பிஜேபி பி டீம் கட்சி ஆரம்பிச்சதே அவங்க சொல்லிதான் ஆரம்பிச்சாங்கன்னு எல்லாம் எல்லா கதையும் போய்கிட்டு தான் இருக்கு. இன்னும் 2-3 நாள் மீடியாவுக்கு சொல்ல முடியாதுல்ல. சரி நாங்களே செட் பண்ணிக்கிறோம், அப்படி எடுத்துக்கலாமா? ப்ரோ இல்ல மாவட்ட செயலாளர் நீங்க சொல்லுங்க. இல்ல ஒருவேளை இப்ப அனுமானத்துக்கு விட்டுருவோம். அவரு கேட்கறது யார் ஜெயிப்பான்னு கேட்டாரு. இது உண்மையானதா? நம்ம அதை விட்டுருவோம். யாருக்கு சாதகமா இருக்கும் யாருக்கு பாதகமா இருக்கும், ஒருவேளை நடக்குமா, நடந்தா உங்களோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்குமா, ஆதரவா இருக்குமா, எதிர்ப்பா இருக்குமா? உங்களோட ஸ்டாண்ட் அதை மட்டும் கேளு. இல்ல எனக்கு ஐடியா இல்லைங்க. நமக்கு பிஜேபி கூட போனா நமக்கு ஐடியா இல்லை, நம்ம இது இல்லை. ஷார்ட் டேர்மான பெனிஃபிட் வந்து என்டிஏடிஎம்கே அலைன்ஸ் தான். அலைன்ஸ் வச்சாங்கன்னா அவங்களுக்கு தான் பெனிஃபிட்டா போகும். ஆனா அது விஜய்க்கு நல்லது இல்லை. ஃபியூச்சர் ஃபியூச்சருங்கிறது பாலிடிக்ஸ்ல செட் ஆகாது. ஷார்ட் டேர்முக்கு பெனிஃபிட்டா போய் முடியும். அது ஓப்பனிங்க்கு ஏடிஎம்கேக்கு பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரி போய் முடியும். அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு அதை அப்படியே பிஜேபி டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. இந்த நிதிஷ்குமாருக்கு என்ன நடந்தோ அதான் அடுத்து ஜெயிச்சாங்கன்னா அதான் பண்ணுவாங்க. அதனால மாட்டீங்களா? நான் ஆதரிக்க மாட்டேன். நம்ம ஓட்டு கிடையாது, நிச்சயமா கிடையாது, உறுதியே கிடையாது. பரவாயில்ல. வந்து மதன் பேசுறது எப்பவுமே பிடிக்கும். இன்னைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்ல மாட்டாருன்னு நினைச்சேன், பதிலா சொல்ல மாட்டாரு, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன். அவர் பதிலாவே நேரடியா சொல்லியிருக்காரு. நான் இப்போ சொல்றேன், நான் எனக்கு வந்து இப்போ எல்லாம் சொல்லுவாங்க திமுக அதிமுக வந்து 2 கட்சி வந்து தமிழ்நாட்டையே வீணடிச்சிருச்சு அது இதுன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து எனக்கு எப்பயுமே உடன்பாடு கிடையாது. மிச்சம் எல்லா பக்கத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம இங்க இந்த திராவிடியன் பார்ட்டிஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம கட்சி 2 கட்சியுமே வந்து உண்மையிலே நம்ம ஸ்டேட்டுக்கு தேவைப்படுற கட்சிங்க தான். நான் விஜயை ஆதரிக்கிறதுக்கு, நான் விஜயை சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமும் அதுதான். இன்னைக்கு ஏடிஎம்கே வீக்கா இருக்கு. ஆப்போசிட்ல இப்போ ஒன்னா டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே, அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டேட்டுக்கான ஒரு பார்ட்டியா தான் இருக்கணும். அது ஆப்போசிட்ல வந்து காங்கிரஸும் வரக்கூடாது, பிஜேபியும் வரக்கூடாது. அவங்க 2 பேர் எப்போ வந்தாலும் அது நம்ம ஸ்டேட்டுக்கு ஆபத்து தான். இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு பிஜேபி வந்து எப்படி ஒரு ப்ரூட்டல் மெஜாரிட்டியில இருந்தா என்ன மனநிலையில் இருக்காங்களோ, காங்கிரஸ் நாளைக்கு ப்ரூட்டல் மெஜாரிட்டியில வந்தாலும் அவங்களும் இதே மனநிலையில தான் இருப்பாங்க. அவங்க அதை வந்து கடைசி வரைக்கும் ப்ரூட்டல் மெஜாரிட்டி இல்லாம கூட்டணி ஆட்சியிலேயே கொண்டு போனா தான் நமக்கு நல்லது. சென்ட்ரல்ல இங்க நம்ம சிங்கிள் மெஜாரிட்டியில இருக்கணும், அப்பதான் ஸ்டேட்டுக்கு நல்லது. அதனால எனக்கு ஆப்போசிட்ல ஒரு ஸ்டேட் பார்ட்டி தான் இருக்கணும், அது என்னோட எண்ணம். ஆனா இது நடக்காது. ஏன்னா இந்த ஒரு டிசிஷன் எடுத்தாருன்னா அது வந்து ஒரு பிளண்டரான மிஸ்டேக்கு. நீங்க இப்ப இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை எடுத்துட்டு டிசிஷன் எடுக்க மாட்டாருன்னு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். அதே நம்பிக்கை இருக்கு. சரி, மத்தவங்க சொல்லுங்க. ராஜபாண்டி முன்னாடி ஒரு பாயிண்ட் பேசணும். இல்ல நான் வந்து ஒண்ணு சொல்லிடுறேன். சாரி அஜித் ப்ரோ. மதன் சொன்ன பாயிண்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட் என்னன்னா, அவர் சொன்னது வந்து மத்தியில கூட்டாட்சியா இருக்கணும், மாநிலத்துல சுயாட்சியா இருக்கணும் அப்படிங்கிறது. அது வந்து உண்மையாவே ஒரு அந்த பாயிண்ட் தான் தமிழ்நாட்டோட அடிநாதமே. அது வந்து கண்டிப்பா இருக்கணும். ஈவன் தோ அவங்க கூட்டணி எனக்கு வந்து இப்ப போறாங்க போல அப்படிங்கிறத விட செகண்ட் பாயிண்ட் வந்து எல்லாருமே அவங்கவுங்க ஓன் சிம்பல்ல தான் நிற்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து யார் இது பண்றாங்களோ, தமிழ்நாட்டை வந்து கூட்டாட்சிக்கு என்னைக்குமே அது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு வந்து மாநிலத்துல வந்து அது என்னைக்குமே ஒத்து வராது. மாநிலத்துல வந்து கூட்டாட்சி பண்றேன் அப்படின்னா அது ஒத்து வராது. அது வந்து இதுதான், அது வெரி சரியான ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் மதன் ப்ரோ சொன்னது. அது வந்து
திமுகவோட அடிப்படை கொள்கையே அதுதான். திமுக இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியோட அடிப்படை திமுக அதிமுகவோட பேஸ் கொள்கையே அதுதான். அது இது பண்றாங்களான்னு பார்ப்போம். ஓகே, கண்டிப்பா பண்ணுங்க சார். ரொம்ப நன்றி. உண்மையை சொன்னீங்கன்னா என்னால இன்னமும் இந்த செய்தியை சீரணிக்கவே முடியல. விஜய் பாத்தீங்கன்னா இந்த கூட்டணியில என்டிஏல போய் ஜாயின் பண்ணுவாரு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா உண்மையிலே என்னால இன்னமும் ஏத்துக்கிற முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா அவர் அரசியல் கட்சிங்கிறத ஒண்ணு ஆரம்பிச்சதே பாத்தீங்கன்னா டிஎம்கே பிளஸ் பிஜேபி இவங்க 2 பேரையும் எதிர்த்து தான் அவர் கட்சியே ஆரம்பிச்சுட்டு அவங்க கூட அவர் எப்படி போய் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கறதா என்கிட்ட உள்ள ஒரு கொஸ்டின். இங்கே அஜித்குமார் பேனா இருந்தாலும் பட் எனக்கு விஜய் தனிச்சு நிற்கும் போது அவரும் ஏதாவது நல்லது பண்ணுவார். பட் நான் ஸ்டில் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன், நான் அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடின்னு சொல்லிட்டு. பிஜேபியை எதிர்த்து அவர் நல்லா செயற்பட்டா கட்டாயமா அவருக்கு நான் ஓட்டு போடுறதுக்கு ரெடின்னு தான் நான் சொன்னேன். பட் இன்னைக்கு உள்ள அந்த செய்தியை கேட்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் அதே போல இப்ப எல்லாரும் சொன்னாங்க இதுல முழு பலனை அடைய போறது பாத்தீங்க அப்படின்னாக்க பிஜேபி பிளஸ் ஏடிஎம்கே இருக்கலாம். பட் ஆனா அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறத என்னால ஏத்துக்கிற முடியல. அப்படியெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னு சொன்னா டிஎம்கே பிளஸ் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய ஐடியாலஜி தெளிவானது. யாரு ஒரு இழுபறி நிலைமை கூட வரலாம். பலன் அடைய போறது பாத்தீங்கன்னா அந்த பிஜேபி தான். இதுல பலவீனம் ஆக போறது, இதனால அழிய போறது இவரு தான், விஜய் தான். மற்றபடி வேற ஒண்ணும் எனக்கு சொல்றதுக்கு இல்ல. இந்த கூட்டணி நடக்காம இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஆனா ஃபர்ஸ்ட்லயே சொன்னீங்கல்ல அந்த தீர்ணமாகல அப்படி சொன்னீங்க. ஆக்சுவலா இது நியூஸா வரல, அபிஷியலா வராம அனுமானம் தானே இருக்கு. அனுமானமா வராம நம்ம அது பேச முடியாது. நம்ம நடந்தால் இப்படி, நடக்கலைன்னா இப்படி அப்படிங்கறத நம்ம பேசிட்டு இருக்கோம். தவிர அனுமானத்தை வச்சு நம்ம எதையுமே நம்ம உறுதிப்படுத்த முடியாது. இல்ல அதனால அது வரப்ப பேசிக்குவாங்க. இப்போதைக்கு அடுத்தது இல்ல பிரகாஷ், நீங்க சொல்றது உண்மை. ஆனா பட் இந்த அளவுக்கு ரூமர்ஸ் பாத்தீங்கன்னா சர்க்குலேட் ஆகுறது பாத்தீங்கன்னா நடந்ததுனால தானே. எங்கேயே இது பேச்சு ஒரு உருவானதுனால தானே இவ்வளவு பேர் பேசுறாங்க. அந்த செய்தியத்தான் என்னால இன்னமும் சீரணிக்க முடியல. திரும்பியும் நம்ம ஒரு தவறான ட்ராக்ல அதான் இவர் ஒரு தவறான ட்ராக்ல போறார் அப்படிங்கிறது. நான் பிஎஃப் காங்கிரஸ் பிளஸ் டிஎம்கேவோட சப்போர்ட்டரா இருந்தாலும் பட் இவர் கட்சி ஆரம்பிச்சதுனால இவர் ஏதாவது நல்லது பண்ணுவாரு அப்படிங்கறதான் இவர் மேல உள்ள ஒரு ஆசை, ஒரு நப்பாசை. இவர் ஏதாவது நல்லது பண்ணிடுவார் அப்படின்னு. இவரும் போய் திரும்பி அவங்க கூட கூட்டணி வைக்கிறாரு அப்படிங்கறதான் என்னால ஏத்துக்கிற முடியல. மத்தபடி ஒண்ணு இல்ல. நான் அப்பயே சொன்னேன்ல, அதாவது விஜய் ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் பிஜேபிக்கு அகைன்ஸ்ட் ஆகிறவங்க தான். அதாவது அவங்க மேக்சிமம் முன்னாடி இருந்து டிஎம்கே ஃபாலோவர்ஸா தான் இருந்தாங்க. நிறைய பேர் டிஎம்கே ஃபாலோவர்ஸா இருந்திருப்பாங்க, இல்ல பிசிகா ஃபாலோவர்ஸா இருந்திருப்பாங்க. அந்த மாதிரிதான் விஜய் ஃபேன்ஸ் மேக்சிமம் இருப்பாங்க. அவங்க ஒரு நாளும் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணதில்லை. மெர்சல் டைம்ல பிஜேபி எதிர்த்து தான் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால அவங்க பிஜேபி கூட அலைன்ஸ் போறத கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க, ஃபேன்ஸ் விரும்ப மாட்டாங்க. அதனால ஃபேன்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு அகைன்ஸ்டா இத்தனை நாள் இருந்ததுனால அவங்க விஜய் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதுதான் என்னுடைய இது. இப்போ அதுக்கு எடுத்துக்காக மதன் இப்ப சொன்னது. ஹலோ, சரி, ஓகே கேட்டுச்சு. சரி, ரைட், ஓகே. அது கேட்டுச்சு பாப்போம். எனக்கு இன்னமும் அந்த செய்தியில நம்பிக்கை இல்லை. நடக்குங்கிற பட்சத்துல நம்ம அதை பத்தி பேசுவோம். அஜித் பல்டான், நீங்க இன்னைக்கு என்ன கண்டென்ட் பேசிட்டு இருக்கோம் தெரியுங்களா? கேட்டீங்களா? சரி, சொல்லுங்க. சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம். நீங்க சொல்லிட்டு அங்க வாங்க. நான் அதைத்தான் பாத்துட்டு இருந்தேன். இன்னும் காணமே, ஒண்ணுக்கு மட்டும் தான் பார்த்தேன், மேடன் குரிய மட்டும் தான் பார்த்தேன். அதனாலதான் ப்ரோ நானும் சொன்னதேதான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இது கிளப்பி விட்டதா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஒண்ணு நடக்க போறது இல்லை. ஏன்னா நான் சொல்றேன், நடந்தா இந்த எலெக்ஷனுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாமே தவிர இதுக்கப்புறம் அவருக்கு அரசியலுங்கிறது ஒரு கேள்விக்குறியாயிரும். இந்த எலெக்ஷன் அவருக்கு அட்வான்டேஜா இருக்குமே தவிர அடுத்த எலெக்ஷன்ல அவரோட மொத்த அரசியல் வாழ்க்கையுமே கேள்விக்குறியா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு முடிவு அவர் எடுக்க மாட்டாருன்னு தெரியும். அந்த இந்த வாரத்துக்கு இப்ப இதை உனக்கு கிளப்பி விட்டா 2 நாளைக்கு டிபேட் பண்ணிட்டே இருங்கடா. அப்ப இந்த கரெக்டா வீக்கெண்ட் ஆனா ஏதோ ஒண்ணு கிளப்பி விட்டுறாங்க, அது டிபேட் ஆகும். அந்த பிளானுக்கு இன்னைக்கு கிளப்பி விட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது, வேற ஒண்ணும் இல்லை.
அவ்வளவுதான் ப்ரோ, சிம்பிள். உண்மையை சொன்னா அவர் ஓகே டன். பெனிஃபிட் அடைவாருங்கிறது எனக்கு தெரியல. இன்னைக்கு அதாவது இந்த எலெக்ஷன்ல கூட அவர் பெனிஃபிட் அடைவாரு அப்படிங்கறதெல்லாம் இல்ல அஜித் பல்தான். இல்ல அவருடைய இல்ல அஜித் ப்ரோ, நான் சுயமரியாதையை என்ன இழந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, இல்ல அது ம், நடந்தால் அவருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஆனா நடக்கலனாலும் ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஆனா நடக்காம இருக்கிற பெனிஃபிட் வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு நடந்த அடுத்த எலெக்ஷன்ல இருந்து அவருக்கு ஒரு சுத்தமா அடுத்த எலெக்ஷனுங்கிறது இவருக்கு இருக்காதுங்க, அவ்வளவுதான். இல்ல அப்படி அவர் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு இல்ல சொன்னாதான் இங்க ஸ்டார் நிறைய அஜித் அவர் நல்ல அஜித் கட்சிகள் பல்தான் இல்ல இருக்கு. அஜித் பல்தான் சொல்றதுக்கான அந்த வார்த்தையில உள்ளது வந்து கரெக்டான தெளிவான பாயிண்ட். அதுக்கான சாராம்சம் வந்து வேற. ஓகேங்களா? ஒரு இந்த 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 தேர்தல் 2026 தேர்தல் எப்படி அவங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் அவங்களால தெரியும். தனித்து நின்னாலும் என்ன ரிசல்ட் வரும்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அதோட வெளிப்பாடு அதோடைய பலன் வந்து அடுத்த தேர்தலில் வந்து நம்ம இந்த 5 வருஷம் பண்ற அரசியல்ல இருக்கு. ஆனா அடுத்த தேர்தலில் ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனா இப்ப ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவு வந்து இந்த ஷார்ட் டேர்ம்ல வந்து உங்களுக்கு வந்து பலன் அளிக்கலாமே தவிர எதிர்காலம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த எதிர்கால அரசியல் பண்ண முடியாதுங்கிறத அவர் தெளிவா சூசகமா சொல்றாரு. அவர் அதுக்கு மேல தெளிவா சொல்ல முடியாது. இல்ல நீங்க இதே பாயிண்ட நானும் ஏத்துக்கிறேன். ஆனா பட் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, இந்த இதுல அவர் வந்து எங்கேயாவது வெற்றி அடையலாம்னு சொல்ல வர்றீங்க. நான் பட்ட இந்த இது அவர் வெற்றி அடைவாருங்கிறதே என்னுடைய இது வந்து கேள்விக்குறிதான். ஆனா பட் அடுத்தது ஃபியூச்சருங்கிறதே ஒண்ணு இல்லாம போயிடும். சுயமரியாதையை நீங்க இழந்துதான் அடுத்து அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கறது பாயிண்ட்ல நான் சொல்ல வந்தேன். இந்த தடவை நீங்க எல்லாரும் இப்ப வந்து அவர் பால்தான் என்ன சொல்ல வர்றாரு, இந்த எலெக்ஷன்ல எங்கேயாவது அவர் ஜெயிக்கலாம்னு சொல்ல வர்றாரு. ஆனா பட் ஸ்டில் அந்த பாயிண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. அவர் ஜெயிப்பாரு அப்படிங்கிறது மேபி வந்து இருக்கலாம். பட் நான் தான் சொன்னேன்ல, டிஎம்கேயும் இதுல வந்து பாத்தியா 2 பேரும் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் போட்டியா தான் இருக்கும். இவர் போய் இங்க ஜாயின் பண்ணாலும். ஆனா பட் இவங்க ஜெயிச்சிருவாருங்க அப்படிங்கறத என்னால ஏத்துக்கிற முடியாது. நீங்க இந்த பாயிண்ட் இந்த தான் இருக்கேன். நம்ம தான் பேசிட்டோம். என்னன்னு ஒரு 60 நாள் தான் நான் பாத்துருவோம். இது என்னுடைய இது. சீக்கிரம் வச்சு தொலைய மாட்டாங்க, வைக்கிற தேதியும் சொல்ல மாட்டாங்க. நமக்கு அதுதான் ஒரு இதா இருக்கு. அடுத்தது படம் என்ன ஏகப்பட்ட படம் ரிலீஸ் டேட் இருக்கு. அடுத்து என்ன இந்த ட்ரெண்ட் சொல்லி போற ட்வீட் போட்டிருந்தாருல, ஐபிஎல் இருக்கு, எலெக்ஷன் இருக்கு, படம் ஏகப்பட்ட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. அடுத்த 2 மாசத்துக்கு எல்லா பரபரப்பும் இருக்கு. ஆனா எதையுமே இன்னும் உறுதிப்படுத்தாம இருக்கு. அவர் எல்லாம் இருக்குன்னு மட்டும் முடிச்சிட்டாரு. எதுவுமே என்ன உறுதிப்படுத்தப்படாம இருக்கு. எந்தெந்த டேட்ல எது எதுன்னு ஐபிஎல் மட்டும் ஷெட்யூல் போட்டுருக்காங்க. இல்ல இப்ப எலெக்ஷன் அப்படி டேட்டுக்கு எல்லாம் இன்சைட் யாரும் சோர்ஸ் எலெக்ஷன் டேட்டுக்கு இன்சைட் சோர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 2 நாட்களில், 1 நாட்களில், 3 இல்ல நாட்களில். அது பெரும்பாலும் அது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் படப்பி விடுவாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு போறாருல, பீகார் போறாருன்னு நினைக்கிறேன். பீகார் ஏதோ தேர்தல், ஐயோ பீகார்லயே எங்கேயோ போய் சில நலத்திட்டங்களை போட்டு தொடங்க போறாருல, அவர் சனிக்கிழமை தொடங்க போறாருன்னு நினைக்கிறேன். 48,000 கோடி என்னமோ சொன்னாங்க. 48,000 கோடி 18,000 கோடி சொன்னாங்க. சரியா தெரியல, எக்ஸாக்ட் நம்பர் தெரியல, மறந்துட்டேன். அந்த டைம் பார்த்தது. அந்த திட்டங்கள் தொடங்கி வைக்கிறாரு. திட்டங்கள் தொடங்கி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பிரஸ் மீட் வைக்கணும்ல எப்பவுமே, வச்சு இந்த மாதிரி நாங்க வந்து தேர்தல் தேதி நாளைக்கு அறிவிக்க போறோம் அனௌன்ஸ்மெண்ட் வரும்ல. அப்ப ஞாயிற்றுக்கிழமை அப்படி அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து திங்கக்கிழமை அறிவிப்பு வந்துரும் போல இருக்கு. இந்த பிரஸ் மீட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும் போல இருக்கு. ஆனா இந்த வாரத்துல அது கண்டிப்பா ஞாயிறு, திங்கள், செவ்வாய் அதுல ஒரு டேட் கன்ஃபார்ம். ஆனா ஞாயிறு திங்கள்லயே அந்த தேதி வந்துரும்னு நினைக்கிறேன். என்னைக்கு தேதி நடக்க போகுதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரல் லாஸ்ட் வீக்ல வந்து நடக்கும் போல இருக்கு தேர்தல். ஏப்ரல் நான் 13க்குள்ள நடக்கும்னு நினைச்சேன். கெஸ் பண்ணேன். இப்போ அதாவது என்னன்னா 4 வாரத்துல இருந்து 6 வாரத்துக்குள்ள அந்த 6 வாரத்துக்கு முன்னாடி வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. 4 வாரத்துல இருந்து 6 வாரத்துக்கு முன்னாடி. இப்ப என்ன ஐடியா பண்ணிருக்காங்கன்னு தெரியல. சரி, ஓகே ப்ரோ, அப்படியே நேரா கார் எடுத்துட்டு வாங்க. ஆமா பாருங்க, நான் இன்னும் பாக்கல. நீங்க பாத்துட்டீங்களா? நான் தியேட்டர்லயே பாத்துட்டேங்க, எனக்கு புரியலையே. இல்ல இன்னைக்கு நான் நாளைக்கு தான் பார்க்கணும். பரணி வந்து எனக்கு வந்ததே சொல்லாம விட்டுட்டாரு. நீங்க 13ஆம் தேதி, நான் 13ஆம் தேதி படம் தியேட்டருக்கு போனா அது ஒரு படம் பார்த்து, கிணத்த காணான்னு ஒரு படம் பார்த்தேன். அப்புறமேட்டு வந்து இந்த ஓடிடியில வந்து மேட் இன் கொரியான்னு ஒரு படம் பார்த்தேன். அதுல 2க்கும் இன்னைக்கு நேரம் சரியா போச்சு. அதனால இன்னைக்கு வந்ததே ஞாபகம் இல்லை. நாளைக்கு தான் காரை ஓட்டணும். ஓகே, நாளைக்கு ஓட்டி பார்த்துட்டு வந்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா நாளைக்கு ஸ்டார்டிங்கே அதுதான். நாளைக்கு வந்து காலையில முதல் வேலையே அதான். இதுக்காக நாளைக்கு எல்லாம் கிளம்புறோம், ஆபீஸ் போறோம், பாக்குறோம். எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த ஸ்பேஸ்ல சில நேரம் ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நான் ஸ்பேஸை விட்டே வெளியே வந்துடுறேன். எனக்கு இந்த ஸ்பேஸே ஆப் ஆகி போறது. அது என்ன பிரச்சனை? எல்லாத்துக்குமே இருக்கு. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே இருக்கு. 2-3 விஷயத்துக்காக வருது. யாராவது இந்த பக் ஐடிஸ் உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பேஸுக்குள்ள, அந்த சமயம் சில நேரம் தூக்கி போட்டுறது. அப்புறம் ஸ்பேஸ் ரியலாவே பக்கா இருந்தா தூக்கி போட்டுறது. இல்லைன்னா நீங்க கேச்சஸ் கிளியர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே இல்ல இன்னைக்கு 2-3 தடவை ஜாயின் பண்ணும்போது இல்ல ஸ்பீக்கர் கேட்கும் போது, இப்ப நீங்க எல்லாம் ஸ்பீக்கர் எனக்கு கொடுத்துக்கும் போது நான் ஆட்டோமேட்டிக்கா
ஸ்பீக்கர்ல இருந்து வெளியே போயிடலாம். இல்ல ஸ்பீக்கர்ல இருந்து அந்த ஸ்பேஸ் மாதிரி விட்டே அந்த வெளியே மாதிரி இஷ்யூ போயிடலாம். இருந்துச்சுன்னா யாரா இருந்தாலுமே குரோம் வழியா வாங்க. ஆப்ல தான் தூக்கிப்படுது, குரோம்ல அந்த பிரச்சனை இல்லை. ஓகேப்பா, ரொம்ப நன்றிப்பா, நான் பார்க்கறேன். ஐயா வணக்கம், நான் ஆந்தயகுமார், ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட். வாங்க வாங்க வாங்க. அதாவது இவ்வளவு நேரம் பேசுறீங்க. இப்போ விஜய் வந்துட்டு அடுத்தது இவங்க எது சொல்றது, பாஜக குரூப்போட வந்துட்டு ஒரு ஏதோ டீமோட ஏடிஎம்கே குரூப்போட பேசுறாங்கன்னு எந்த விதமான உண்மையும் இல்லை. அது உண்மையை சொல்லப்போனா நான் கிடைச்ச சோர்ஸு எனக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லப்போனா எனக்கு கொஞ்சம் பர்சனல் சோர்ஸும் உண்டு. கொஞ்சம் எந்த விதத்துலையும் வந்துட்டு, ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு நீ கவனமாக கவனிச்சிருப்பீங்க. ஒருவேளை விஜயோட ஃபாலோவர்ஸ் இல்லை விஜயோட ஃபேன்ஸ் எல்லாம் கவனிச்சிங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே அவர் அதிமுக வந்துட்டு ஒரு கட்சியாவே கன்சிடர் பண்ணாமல் வந்துட்டு ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு. அதாவது எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு இருப்பாரு. நியாயமா பார்த்தாச்சுன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு நிஜமான 2 ரைவல் இவங்க. ஆனா இன்னொரு ஒரு பலம் வாய்ந்த, சரியோ தப்போ, எடப்பாடி இருக்கா, வேற யார் இருக்கா, இல்லை செங்கோட்டையனே பொறுப்பு இருந்திருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி அதிமுகங்கிறது நீங்க எந்த விதத்திலையும் குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனா இவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தது அந்த அதிமுக வந்து ஒரு கன்சிடரே பண்ணல. இதுக்கு உண்மையான ஒரு பின்னணியும் இருக்கு. அதே அதிமுக எடப்பாடிட்டே ஒரு பேரம் பேசுறாங்கிற ஒரு தவறுலாம் உண்டு. அவர் எடப்பாடிட்டு பேசும்போதே வந்துட்டு சொன்னாராம், யார் விஜய், நான் சொல்றது சோர்ஸ் ஆஃப் விஜய்னு சொல்லிட்டு சொல்றேன். ஏன்னா அந்த பேர் தான் கட்சி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இவர் வந்துட்டு நீங்க 2 வருஷம் நான் 2 வருஷத்துல டீல் பண்ணாராம். அதுல எடப்பாடி கொஞ்சம் காட்டமாயி தான் திரும்ப வந்துட்டு கொஞ்சம் கோவப்பட்டு அங்க போனாருங்கிறதா தவறு உண்டு. இவரோட பின்னணி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம பெரிய நம்மளுக்கு உண்டான சாப்பாடு கிடைக்க போறது இல்லை. ஆனா சாத்தியம் உண்டு. ஏன்னா இவர் கொஞ்சம் மிகையாவே தன்னை நினைச்சிட்டு இருக்காரு விஜய். இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணோடனே வந்துட்டு ஒட்டு மொத்தமா வந்துட்டு எல்லா டிஎம்கே வந்துட்டு நாங்க எல்லா வேட்பாளர்களும் வித்ரா பண்றோம், ஏடிஎம்கே வேட்பாளர்கள் எல்லாமே நாங்க கட்சியில எங்க போட்டியில இல்ல அவர் பேசுறது கேட்கல. இல்ல எனக்கும் பிரேக் ஆயிடுச்சு, கனெக்டிங்ல போயிட்டாரு. 2 minutes தான் பாப்பான் பரணி. சும்மா இருங்க, அவர் உண்மை நினைச்சுக்க போறாரு. சும்மா இருங்க, எதையாவது ஒண்ணு இந்த மாதிரி பேசிட்டு இல்ல போயிருங்க. இல்ல, நீங்க சீனியர் ஜெர்னலிஸ்ட்னா நான் ஜூனியர் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டுருவான். அந்த மாதிரி பெருமை எல்லாம் பேசணும் பிடிக்காது. சும்மா இருந்தா எல்லா பிரச்சனையுமே நம்ம வந்து ஸ்மார்ட் தான். என்ன பரணி ப்ரோ எஜ்ஜஸ்ட் மோட்ல சொல்றீங்க, இதுக்கப்புறம் இந்த படத்துல வரும்ல, தெரி படத்துல விஜய் சொல்லுவாப்ல, உன்னை சுட்டுட்டு நானே என்கவுண்டர் அமைச்சு தனிப்பட தேடிட்டு இருப்பேன் அப்படின்னு. அந்த மாதிரி பரணி அவனே கேட்பான் அமிச்ச உடனே, சார் என்ன சார் உங்க மூஞ்சியெல்லாம் அப்படி ரத்தமா இருக்கு, யார் சார் உங்களை போட்டு அடிச்சது அப்படின்னு கேட்பான். நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க, சென்னை வரப்போ உங்களை தேடி வந்து அடிக்கிறேன். இங்க பாத்தீங்களா, என்னையே எல்லாரும் முன்னாடி இப்படி மிரட்டுறான். பாவம் அந்த மனுஷனை. அப்ப ஸ்பேஸ்ல கையில இவனுக்கு அதிகாரம், இவன் கையில இப்ப ஸ்பேஸ்ல கோஹோஸ்ட்ன்ற பதவி அதிகாரம் வேற இருக்கு. அப்ப இவன் பண்ணிருப்பானா மாட்டானா, தூக்கி எறிஞ்சிருப்பானா மாட்டானா? கோஹோஸ்ட் அதிகாரம் இருக்குதுன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சும் இந்த ஸ்பேஸ்ல இருக்கு. யாரு வேணாலும் பேசலாம், ஆனா நீ தூக்கி எறிஞ்சிருவேன். உண்மை நினைச்சுக்க போறாங்க. இல்ல அதான் உண்மை. ஏன்னா வந்து உண்மை நினைச்சுக்க போறாங்க, அது குழப்பமா இருப்போது. உண்மை நினைச்சுக்க போறாங்க, எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு. ஏங்க உண்மை நினைச்சுக்க போறாங்க, அவரு வரும்ல, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ப்ரோ, நாங்க உங்க கூட இல்ல அப்படின்னு இல்ல, அந்த மாதிரி முடிச்சிட்டாரு. பிரகாஷ் ப்ரோ முடிச்சிருக்கேன். அவரு கேட்கறவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க. சப்போர்ட் பண்ணி தான் பாருங்க பேசுறேன், அது தப்பா போயிருது பாருங்க. நான் என்ன பண்றது, நான் என்ன சொல்ல வந்தேன்னா உண்மை நினைச்சுக்க போறாங்க, அதுதான் உண்மைன்னு சொல்ல வந்தேன். அதான் உண்மை நினைச்சுக்க போறாங்கிறத உண்மையா இருப்போது நம்ம பேச்சுல எப்பவுமே அதான் உண்மைங்கிற சேர்ந்து வந்துரு வார்த்தை. விளக்கமே கொடுக்காம இருக்கலாம், விளக்கமே கொடுக்காம இருக்கலாம், அதான் பெட்ரு. பக் ஆயிருக்கும், இல்ல கிளியர் கேச்சஸ் கொடுத்தா கிளியர் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க மெய்யர், நீங்க பண்ற மாதிரி பேசாத ஆளு, கடைசியா வந்தாலும் ஆதி ப்ரோ
நீங்க சொல்றத 100ல ஒரு 10 டேய் பேர் நானும் சப்போர்ட்டா தானே பேசுறேன். பிரகாஷ் வச்சு பரவாயில்ல. பிரகாஷ் புரியாத மாதிரி சப்போர்ட் பண்றாரு, பார்த்திபன் மாதிரி சொல்றாரு. அது நிறைய பேருக்கு இப்போ நல்லா தெளிவா சப்போர்ட் பண்றேன் உனக்கு. இப்போ நீங்க எல்லாம் வந்து செலிபிரிட்டி சரியா? நீங்க எது சொன்னாலும் ஓகே இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி நம்புறதுல ஒரு 10 பேர் இருக்காங்க. நீங்க எதையாவது ஒண்ணு கோர்த்து விட்டு போயிடுறீங்க. அடி வாங்குறது நானு. ஆமா, இல்லைன்னா உன்னை அடிக்க இன்னையே அடிக்கணும். ஐ எம் வெரி குட் பாய் இன்னும். பாத்தீங்களா, பேச கூட முடியாது. சரி ரைட்டு, வேற யார் ஏதாவது பேசணும்னா சொல்லுங்க, பேசிட்டு மணி 10 ஆக போகுது, முடிக்கலாம். ஆமா 10 ஆயிடுச்சு. மெய்யழகன் சொல்லுங்க. மெய்யழகன் அந்த சூர்யா எஸ்டிஆர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே, அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேட்பாரு, சொல்லுங்க. யாருங்க கன்ஃபார்ம் ஆச்சுனால ஏங்க பாவம். இந்த மெய் மெய்யப்பன் டெய்லி வராப்புல வந்து ஏதாவது ஒரு சூர்யா அப்டேட் நாமளும் வாங்கிட்டு போயிடலாம் அந்த ஸ்பேஸ்ல இருந்து அப்படின்னு பாக்குறாப்புல. அவர் டெய்லியும் எதையா ஒண்ணு வந்து கேட்ட உடனே அது எப்படிங்க முடியும், ஒண்ணும் தெரியலங்க. மாவீரன் 7ஆம் அறிவு படத்தை தொத்திட்டு வர மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று தொத்திட்டு வந்துட்டாரு. அது மாவு கடைக்கு போய் அந்த கடைக்கு போய் இந்த கடைக்கு போய் ஊரு பூரா பரவன மாதிரி ஒவ்வொரு ஃபேனா வந்துட்டு இருக்காங்க. அல்லு அர்ஜுன் ஃபேனு, உபேந்திரா ஃபேனு, இப்போ வந்து பவன் கல்யாண் ஃபேனு, அப்புறமேட்டு வந்து சிரஞ்சீவி ஃபேனு ரெக்வெஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொன்றும் 4 ஃபாலோயர்ஸ் 7 ஃபாலோயர்ஸ் 10 ஃபாலோயர்ஸ். இந்த மாவீரன் இன்னைக்கு பேச எங்க போய் யாரும் அம்பளுக்கு வந்தீங்க? ஆமா எப்படியா இல்ல ஏன் பண்ணாங்க அஜித் பால் தான்? உங்களுக்கு ஏதாவது காரணம் தெரியும்? அப்ப எல்லாமே ஒரே ஐடி தானாங்க, ஒவ்வொரு பேஜ்ல வெவ்வேறு அப்ப அது என்ன என்டர்டைன்மெண்ட் ஒண்ணும் புரியல. அவன் நமக்கு பேசுறதுக்கே நமக்கு வந்து சில நேரம் டயர்ட் ஆயிருது. என்னத்த பேசி என்னத்த நடந்து என்னத்த வந்து கிட்டத்தட்ட என்னத்த கண்ணையா மாதிரி எனக்கு அப்டேட் எல்லாம் எதுவும் வேண்டாம். எலெக்ஷன் டேட் சண்டே மண்டே வந்துரும்ல, அது போதும். சண்டே எதிர்பார்க்கறது நம்ம கிட்டத்தட்ட சினிமா அப்டேட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. அது வேற கொடுமடா கதறவா அப்படிங்கிற மாதிரி. அடுத்த மாசம் சொன்னாங்க எலெக்ஷன் டேட். எலெக்ஷன் டேட் அடுத்த மாசம் பரணி. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் இந்த வாரம் சனி ஞாயிறு. எலெக்ஷன் டேட் சாரி எலெக்ஷன் வந்துட்டு மே டீசர் டேட் எப்ப மே? என்ன டீசர்? விஸ்வநாதன் சென்ஸ் அதான் 19th முன்னாடி வந்துரும் சொல்லிருக்காங்க. வரட்டும், அது வரட்டும் பொறுமையா. என்னன்னா 50 நாளா இருக்கு, அதுக்கு 6 நாள் இருக்கு. இன்னும் ஒரு வாரம் தாங்க. 6 நாள் இருக்கு. பாலாஜி சொன்னதுக்கு 5 நாள் இருக்கு. ஏங்க பகத்சிங்கோட தானே அட்டாச் பண்றாங்க. 4 நாள் தானே இருக்கு பாலாஜி சொன்னதுக்கு. நேத்தானே ஒருத்தர் 5 days போஸ்டர் போட்டாரு. கருப்பு ரிலீஸ் டேட்டுக்கா? பிரகாஷ் ப்ரோ அவருக்கு கொடுத்த கவுண்ட் டவுன் வெனஸ்டேவோட முடியுது. இல்லங்க, எனக்கு தெரிஞ்சு கருப்பு ரிலீஸ் டேட் வந்ததுக்கு அப்புறம் தாங்க வரும். இல்ல ஆக்சுவலா அவங்க உஸ்தார் பகத்சிங் துரந்தர் கூட தியேட்டர்ல போறதுக்கு அப்புறம் அந்த டீசரை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, அதை எப்படி அவங்க விடாம இருப்பாங்க? அதான் சொல்லுவாங்க. அப்டேட் இது வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் நான் டீசர் எப்போ வரும்னு சொல்லல. இந்த இப்ப நீங்க டீசர் ஒரு வேளை வருதுன்னா அதுக்கு முன்னாடி கருப்பான விட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நினைப்பாங்க. அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரணும், அதை விடுன்னு நினைப்பாங்க. அதான் விடுன்னு நினைக்கவே மாட்டாங்களே ஜிங்கிற மாதிரி. நினைக்கவே மாட்டாங்களே. எவ்வளவு கல்லஞ்ச காரணம் இருக்காங்க. எவ்வளவு கதறுது 4 ஸ்டேட். அதுல முக்கியமா 4வது ஸ்டேட் என்ன கதறு. பச்சை புள்ள கூட இப்படி மனசு இறங்கி போயிரு, இவன் இறங்க மாட்டானே. ஆதி ப்ரோ, இந்த ஸ்பேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என் பண்றதுக்கு முன்னாடி இந்த மலையாளத்துல ஃபெமினிச்சி ஃபாத்திமான்னு ஒரு படம் இருக்கு, அது பார்க்கணும்னா பாத்துருங்க. பெண்ணு கேஸ் நல்லா இல்லங்க. ஏங்க நீங்க வேற ஐயோ நிக்கிலா விமலுக்காக நீ சொன்ன படம் எதுல இருக்கு? எதுல இருக்கு? ஒரு நிமிஷம் இருக்கு. சோனி லிவ்னு நினைக்கிறேன். நாட் ஷூர். சோனி லிவா ஜி5 சரி வாட்ஸ்அப் பண்ணி விடு. பாருங்க, எதுல இருந்தோ எடுத்தேன், எங்க இருந்து எடுத்தேன்னு தெரியாத மாதிரியே யோசிக்கிறாப்பி. எங்க இருந்தோ உருவிட்டேன், எங்க இருந்து உருவேன்னு தெரியல, இருந்து பார்த்து சொல்றேன். ஓகே, மனோரமா மேக்ஸ்ல இருக்கு கண்டிப்பா வாய்ப்பு. பிரகாஷ் சொல்லுங்க ஸ்டார். இந்த கூட அவர் வந்து இது போட்டிருக்காரு. பிஸ்மி வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் போட்டோவும் போட்டு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்டேட் போட்டிருக்காரு. என்னங்க ஒண்ணு சேர்த்து போட்டு போறாரு, விடுங்க. ஏன் பிஸ்மி போடுறதா கணக்காங்க? அவரு வந்து சரி விடுங்க. சரி விடுங்க. இதே பிஸ்மி தான் வந்து காங்கிரஸ் டிவிக்கே வரும், எனக்கு ஒரு ரிலையபிள் சோர்ஸ் சொல்லுச்சுன்னு சொன்னா நடந்துச்சா? இல்ல விடுங்க.
ஆமா அவரு அது வந்து உறுதியாயிருச்சு, இறுதியாயிருச்சு, அறுதியாயிருச்சு என்னமோ சொல்லி வச்சிருந்தாரு. கொடுங்க நம்ம இங்க சினிமா செய்தியில ஒரு 50% நம்புறீங்களா? நம்பிட்டு போயிருங்க. ஏன்னா அதுக்கு ஏன்னா சோர்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு 1000 பேர் வேலை செய்யற இண்டஸ்ட்ரி எங்கிட்ட இருந்தா தகவல் வரும். எல்லாருக்கும் வரும். இண்டஸ்ட்ரி சம்பந்தமா நீங்க எங்கேயோ ஒரு மூலையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு தகவல் வரும். ஓகேவா? அது சொல்றீங்களா? அதுல ஒரு 50% நடக்கும், 50% நடக்காத போகுது. ஆனா எப்படியோ சினிமா செய்தி. அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போறது கிடையாது. அது நடந்துச்சுன்னா சந்தோஷப்பட்டு போறோம், நடக்கலன்னா போய் திட்டிட்டு போயிருப்போம். ஆனா அரசியலுங்கிறது அது வந்து நம்மளோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. நமக்கு பின்னாடி பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. அதுல நீங்க வந்து எதையும் நம்பிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. சண்டை போடுறதுக்கு அது ஒன்றும் ஒருத்தர் இல்லை. இவங்க பண்றதை வச்சு இவங்க பேசுறதுக்கலாம். ஓகேவா? நீங்க சினிமா நாளை சந்திப்போமா பரணி? ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. பரணி நம்ம ஸ்பேஸுக்கு எப்பயாவது தான் வருவாரு. ஆனா வந்து பேசவும் மாட்டாரு. எப்பயாவது பேசுவாரு. பட் வந்ததுக்கு நன்றி மகேஷ் ப்ரோ. நாளைக்கு பார்க்கலாம். மகேஷ் ப்ரோ தானே அவரு பேசுறப்ப டாபிக்ல நீங்க 2K ஜென் அன்னைக்கு அவர் போஸ்ட பார்த்தேன். அவர் ரசிகரோட போஸ்ட். அவர் ஒரு போஸ்ட். ஆமா இவர் ரசிகர் மாதிரி இவர மாதிரியே இன்னொரு ரசிகர். என்னையா நமக்குலாம் வந்து பூமர் ஆயிட்டோமா அப்படின்னு போஸ்ட் போட்டிருந்தாரு. இதே அது எல்லாம் 19 கேட்கற மாதிரி கேள்வி கேட்டுருக்காரு. சரி என்னத்தான் படிப்போம் அப்படின்னு சொல்லி படிச்சா இந்த மோனு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் போட்டிருந்தாரு. அது கிட்டத்தட்ட உண்மைங்கிற மாதிரி போயிருந்துச்சு. என்னன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல வந்து அது பண்றது இது பண்றது என்னமோ போட்டு இந்த ஹீரோயின் கூட ஒன் சைட் லவ் அந்த லவ் இந்த லவ் என்னென்னமோ போகும். ஆனா இப்பெல்லாம் வந்து ஒரு எடுத்த படத்திலேயே வந்து 3 ஹீரோயின் கூட போஸ்ட் போட்டு என்னென்னமோ பண்ணி அசம்பிள் பண்றாங்க. பாட்டு பயங்கரமா போகுது, ஹிட் ஆகுது, படம் வேற சூப்பரா இருக்கு. அந்த ரிப்போர்ட் இப்போ ரிப்போர்ட்னு வருது. இன்னைக்கு ப்ரீரிலீஸ் சூப்பரா இருக்கு. அடுத்து வந்து கென்னு வந்து சூப்பரா வளர்ந்துறாரு போல இருக்கு. இப்பதான் ஒரு பையன் வந்தா அப்படி அதாவது வித்துல உள்ள படம் பேர் என்ன அந்த பையன் ஹீரோ பேரு அபிஷன் வந்தாரு. இப்ப அபிஷனு கென்னெல்லாம் பார்த்துட்டா நமக்கு பிரதீப் ரங்கநாதன் பழசா தெரியுது. அப்ப அதுக்கு முன்னாடி நடிகர்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு போடுறாரு. மகேஷ் ப்ரோ தூண்டுற மாதிரி தீண்டுற மாதிரி சீன்ற மாதிரி என்னென்னமோ பண்ணி வச்சிருந்தாரு அவரு. மகேஷ் ப்ரோ கண்ணில் படலையா இல்ல பிரதீப் ரங்கநாதன் கண்ணிலே படலையா தெரியல. அவரு கென்னெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு என்னங்க இது இப்ப கென்னு பார்த்துட்டு அபிஷன் எல்லாம் பார்த்துட்டு நம்ம பார்த்தா பிரதீப் ரங்கநாதன் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, பழைய வருஷம் மாதிரி தெரியுது. இப்ப அதுக்கு முன்னாடி நடிகர் நம்ம எப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருந்தாரு. சீனியர் ஆக்டர் ஆயிட்டாராம் பிரதீப் ரங்கநாதன். ஏங்க அவரு நடிச்சதே 2 படம் தாங்க. அதுதாங்க அவர் போஸ்ட் போட்டிருக்காரு. இவங்க வருகையெல்லாம் பார்த்துட்டா இன்னும் 2 பேர் வந்தா அவர் அவுடேட் ஆயிடுவார் போல இருக்கு நமக்கு அப்படி இருக்குன்னு போட்டிருந்தாரு. போற வேகம் இன்ஸ்டா ரீல் வேகம். ஆனா இன்ஸ்டா ரீல் வேகத்தை விட அதை விட வேகமா போயிட்டு இருக்கு. அடுத்து அவர் பண்ற சைஃபை படம் ஹிட் ஆச்சுன்னா மகேஷ் ப்ரோ சென்னையில வந்து கட் அவுட் வைப்பாரு பெருசா. நீங்க வேணா பாருங்க. அவர் சென்னைக்கே வர மாட்டாரு. சரி விடு எங்கேயோ ஊர்ல ஈரோடு வந்தா ஊருக்கு வந்தா போன் அடிப்பாங்கன்னு பேரு. ஊருக்கு வந்தா போன் அடிக்காம ஈரோட்ல நான் இருக்கேன்னு போஸ்ட் போட்டா கூட அவர் ஈரோட்ல இல்லாம அடுத்த நாள் ஸ்பேஸ்ல சொல்றாரு நேத்து நீங்க நானும் ஈரோட்ல இருந்தேன் அப்படின்பாரு. ஏங்க நீங்க நானே அடுத்த நாள் தான் பார்த்தேங்க நீங்க வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்க ஒரு நாள் கழிச்சு போட்டிருக்கீங்க பிரகாஷ் ப்ரோ. நான் தான் ஒரு நாள் கழிச்சு போஸ்ட் அவரே பாவம் கன்னடால இது சாரி ஸ்னோ அள்ளிக்கிட்டு இருப்பாரு. முன்னாடி ஸ்னோ இருக்கா அத வேற ஞாபகப்படுத்தாதீங்க. அத வேற ஞாபகப்படுத்தாதீங்க. இல்ல ஃபாரின்ல இருந்து வந்துட்டா நம்மள வந்து ரொம்ப உறிஞ்சு எடுத்துருவாங்க, நிறையப்பட்ட செலவுகள் வச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சு பயத்திலேயே நிறைய பேர் என்னன்னா ஊருக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. ஃபேமிலிக்கு மட்டும் சொல்லிட்டு சைலண்டா ஓடி போயிருவாங்க. நிறைய சேஃபான ஆளுங்க, சேஃப் பிளே பயங்கரமா ஆடுவாங்க. அந்த ஃபாரின்ல இருந்து வர நிறைய பேர் நான் பாத்திருக்கேன். அது எப்படின்னா முத தடவை போயிட்டு வந்து ஏமாந்துருவான். அதை வாங்கி கூட இதெல்லாம் கூட அப்படி பண்ணி இப்படி பண்ணி இங்க பிளான் பண்ண எல்லாத்தையும் ஏமாந்துருவான். ஆனா பொசுக்குன்னு இந்த இதுல நீர் தான் சும்மாச்சும் பொசுக்கு பக்கத்து ஒரு மாதிரி போயிட்டு வர்றீரு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கட்டுல சொல்ற மாதிரி இவரு இப்படி போயிட்டு வர மாறிடுச்சு. இப்ப எல்லாம் நாங்க வந்து கேட்டாலும் யாரும் வந்து பாக்குறது கிடையாது. எல்லாரும் அவங்க ஒரு கமிட்மெண்ட்ல இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தாலும் ஆமா நீங்க 4 தடவைக்கு அப்புறம் உஷாராயிட்டீங்க. உஷாரானதுக்கு அப்புறம் வண்டியை திருப்பு அவங்க உஷாராயிட்டா வண்டியை திருப்புன்னு சொல்றது மாதிரி கதை தான் அது. நீங்க 4 தடவைக்கு மேல வந்து உஷாராயிருப்பீங்க. உஷாரானதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட ஒண்ணு சேர்த்த முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்க கூப்பிட்டாலும் யாரும் வர மாட்டாங்க. ஆமா கரெக்ட். மாறிடுச்சு. இப்பெல்லாம் மீட் பண்றதே பெரிய இதுவா இருக்கு. பெரிய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதையும் மீட் பண்ணல. எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்றாங்க, வரமாட்டேங்கிறாங்க. மகேஷ் ப்ரோ நீங்க டோன்ட் வரி, நீங்க எப்போ வந்தாலும் சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு போன் போதும். சூப்பருங்க. ஐ வெல்கம். வெரி குட். நம்ம போறோம் சேர்ந்து பிரதீப் ரங்கநாதன் படம் பாக்குறோம் தியேட்டர்ல 2 பேரும் உட்காந்து. நீங்க எல்லாம் சொல்றத வச்சு பார்த்தா இப்ப படமே வெளிவராத சூர்யா எஸ்டிஆர் எல்லாம் என்ன அவங்க எல்லாம் ஃபீல்ட் அவுட். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எஸ்டிஆர் வேணா சொல்லுங்க. சூர்யாக்கு இந்த 2 படம் இருக்கு. அவர் 2 படம் பண்ணிட்டு சூர்யா வந்து ஸ்மார்ட் மட்டும் தான் அடிப்பாரு, நீங்களா அடிக்க கூடாது. ஏமா எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் இப்படி பேசுறீங்க. துறைமுருகனோட மீன் கேட் ஒண்ணு இருக்கும், அதை சொல்லிட்டு பேச முடியும். சாமி ஒண்ணு தெரியும் சாமி எனக்கு அப்படி அதானே பிரகாஷ் ப்ரோ. அதே
பாருங்களா. ஓகே ஓகே பாய். நாளைக்கு பார்க்கலாம். பை பை. ஓகேங்க, பாய்ங்க, குட் நைட்.